பழைமை வாய்ந்த கட்டிடம் எண்ணெய் வணிகனுக்கும் கசாப்பு கடைக்காரனுக்கும் இடையிலான திர்ஹாம் உரிமை வழக்கு. 1. அறிமுகம் மற்றும் வரலாற்று பின்னணி. இஸ்லாமிய பொற்காலத்தில், குறிப்பாக அப்பாசிய கலீஃபாக்களின் ஆட்சியின் கீழ் பாக்தாத் நகரம் இயங்கியபோது அது உலக வணிகத்தின் தலைநகரமாகவும் கலை மற்றும் அறிவுச்செறிவின் மையமாகவும் திகழ்ந்தது. ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகர்களும் கைவினைஞர்களும் சாமானிய மக்களும் நாள்தோறும் கூடும் பாக்தின் மத்திய சந்தையில் பல நூற்றுக்கணக்கான வர்த்தக பரிமாற்றங்கள் மிக விறுவிறுப்பாக நடைபெறும். இத்தகைய பரபரப்பான சூழலில் எந்தவொரு நேரில் கண்ட சாட்சியமும் இல்லாமல் முற்றிலும் இரு நபர்களின் பரஸ்பர குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மட்டுமே அமைந்த ஒரு விசித்திரமான களவு வழக்கு முதன்மை காஜியின் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்காக வந்தது. இவ்வழக்கு வெறும் பணத் தகராறு பற்றியது மட்டுமல்லாமல் வழக்கமான மனித சாட்சியங்களுக்கும் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தங்களுக்கும் அப்பாற்பட்டு பொருட்களின் மீது படிந்திருக்கும் சான்றுகளை வைத்து நீதியை நிலைநாட்டிய வரலாற்றுச் சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாகும். 2. சம்பவங்களின் நிகழ்வுமுறை மற்றும் வழக்காடல். ஒரு நாள் மதிய வேளையில் பாக்தாத் நகரின் மத்திய சந்தை வீதியில் திடீரென பெரும் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. எள்ளெண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய் விற்பனை செய்யும் வணிகர் ஒருவரும் ஆட்டிறைச்சி விற்பனை செய்யும் கசாப்பு கடைக்காரர் ஒருவரும் நடுரோட்டில் பயங்கரமாக கை கலப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். இருவரின் கரங்களும் ஒரு தோல் பையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு ஆளுக்கொரு பக்கமாக இழுத்துக் கொண்டிருந்தன. அருகிலிருந்தவர்கள் இருவரையும் விலக்கிவிட்டு விசாரித்தபோது இருவருமே அந்த பை தன்னுடையது என்றும் அதற்குள் உள்ள 50 வெள்ளி நாணயங்கள் அதாவது திர்ஹாம்கள் தனக்கே சொந்தமானது என்றும் வாதிட்டனர். சமரசம் செய்ய முடியாத சூழலில் பொதுமக்கள் இருவரையும் பிடித்து முதன்மை காஜியின் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றனர். நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியதும் கசாப்பு கடைக்காரர் தனது தரப்பு வாதத்தை வைத்தார். காலையிலிருந்து தான் ஆடுகளை வெட்டி இறைச்சியாக விற்றதில் கிடைத்த உழைப்புச் சன்மானம்தான் அந்த 50 திர்ஹாம்கள் என்றும் பணப்பையை தனது ஆடைக்குள் வைக்க முற்பட்டபோது அருகில் நின்ற எண்ணெய் வணிகன் தன் கவனத்தை திசை திருப்பி பையை பறிக்க முயன்றதாகவும் தான் அதைச் சமயோசிதமாக பிடித்துக்கொண்டதாகவும் கூறினார். அதன்பின் எண்ணெய் வணிகர் தனது தரப்பு வாதத்தை கூறினார். கசாப்பு கடைக்காரர் கூறுவது முற்றிலும் பொய் என்றும் தான் வாரம் முழுவதும் இரவு பகலாக எண்ணெய் விற்றுச் சேர்த்த சேமிப்பு அது என்றும் விளக்கினார். எண்ணெய் வாங்குவது போல தனது கடைக்கு வந்த கசாப்பு கடைக்காரன் மேசையின் மேலிருந்த தனது பணப்பையை எடுத்துக்கொண்டு ஓடப்பார்த்ததாகவும் தான் அவனை உருவிச் செல்ல விடாமல் கையும் களவுமாக பிடித்துவிட்டதாகவும் அவர் வாதிட்டார். காஜி சந்தை மக்களை அழைத்து விசாரித்தபோது இருவருமே தினமும் சந்தையில் தொழில் செய்பவர்கள் என்பதால் பொதுமக்களால் யார் சொல்வது உண்மை என்று அறுதியிட்டு கூற முடியவில்லை. மேலும் சம்பவம் நடந்த நொடியில் இருவரை தவிர வேறு யாரும் அதை நேரில் பார்த்திருக்கவில்லை என்பதால் நேரில் கண்ட சாட்சிகள் எவருமே இல்லாத சிக்கல் உருவானது. 3. காஜியின் அறிவியல் பரிசோதனை மற்றும் செய்முறை. வழக்கமான வாய்மொழிச் சாட்சியங்கள் மற்றும் சத்திய பிரமாணங்கள் மூலம் இதில் உண்மையான உரிமையாளரை கண்டறிய முடியாது என்பதை உணர்ந்த காஜி இயற்பியல் மற்றும் வேதியியல் தத்துவத்தை பயன்படுத்தி உண்மையை கண்டறிய தீர்மானித்தார். எண்ணெயின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவு என்பதும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது பொருளின் பிசுபிசுப்பு தன்மை குறைந்து திரவத்தில் பிரியும் என்பதும் உலோக பரப்பில் படிந்துள்ள எச்சங்கள் சூடான நீரில் இயல்பாகவே தனியாக பிரியும் என்பதும் காஜியின் சோதனை கோட்பாடாக இருந்தது. இதற்காக காஜி தனது உதவியாளர்களை அழைத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொதிக்கும் சூடான சுத்தமான நீரை கொண்டு வரச் செய்தார். பின்னர் சர்ச்சைக்குரிய தோல் பையை திறந்து அதற்குள் இருந்த 50 வெள்ளி நாணயங்களையும் வெளியே எடுத்தார். ஒவ்வொரு வெள்ளி நாணயமாக அந்தச் சூடான நீருக்குள் போட்டார். நாணயங்கள் சூடான நீரில் பட்ட சில வினாடிகளில் நீரின் மேற்பரப்பில் மெல்லிய எண்ணெய் படலம் உருவாகி பல வண்ணங்களில் மிளிரத் தொடங்கியது. 4. அறிவியல் பூர்வ பகுப்பாய்வும் தர்க்கமும். காஜி இந்த சோதனையின் முடிவை நீதிமன்றத்தில் இருந்த அனைவருக்கும் விளக்கினார். எண்ணெய் வணிகர் தினமும் தனது கரங்களால் எண்ணெயை கையாளுபவர். அவர் தொட்ட நாணயங்களிலும் அவரது பணப்பையிலும் எண்ணெய் பிசுக்கு ஆழமாக படிந்திருக்கும். வெள்ளி நாணயங்களைச் சூடான நீரில் போடும்போது உலோகத்தில் ஒட்டியிருக்கும் உறைந்த எண்ணெய் தன் பிசுபிசுப்பு தன்மையை இழந்து உருகும். நீரின் அடர்த்தியை விட எண்ணெயின் அடர்த்தி குறைவு என்பதால் உருகிய எண்ணெய் தானாகவே நீரின் மேல்மட்டத்திற்கு வந்து மிதக்கும். ஒருவேளை நாணயங்கள் கசாப்பு கடைக்காரருடையதாக இருந்திருந்தால் ஆட்டுக்குழுப்பின் மிச்சங்கள் நீரில் உறைந்த துகள்களாக மாறியிருக்குமே அன்றி தூய்மையான நல்லெண்ணெய் படலமாக மிதந்திருக்காது என்பதை காஜி தர்க்கரீதியாக நிரூபித்தார். 5. நீதிமன்ற தீர்ப்பும் தண்டனையும். அறிவியல் சோதனையின் முடிவில் நாணயங்கள் நீண்டகாலமாக எண்ணெய் வணிகரின் கரங்களால் மட்டுமே கையாளப்பட்டவை என்பது சந்தேகமற நிரூபணமானது. இதனடிப்படையில் காஜி தனது இறுதி தீர்ப்பை வழங்கினார். சர்ச்சைக்குரிய 50 திர்ஹாம்கள் அடங்கிய பணப்பை முழுமையாக எண்ணெய் வணிகரிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் அவர் வழக்கில் இருந்து முழுமையாக விடுதலை செய்யப்பட்டார். பொய்ச்சாட்சியம் கூறி பிறர் சொத்தை கவர முயன்ற கசாப்பு கடைக்காரருக்கு இஸ்லாமிய சட்டப்படி பொதுவிடத்தில் சாட்டையடி தண்டனையும் சந்தையில் வர்த்தகம் செய்ய தற்காலிக தடையும் விதிக்கப்பட்டது. 6. நவீன சட்ட ஒப்பீடும் முடிவுரையும். இன்றைய நவீன தடயவியல் மற்றும் சட்ட கோட்பாடுகளோடு ஒப்பிடுகையில் பண்டைய காஜியின் இந்த விசாரணை முறை வியக்கத்தக்க துல்லியத்தை கொண்டுள்ளது. நீரில் நாணயங்களை மூழ்கடித்து எண்ணெய் அறிவது என்பது இன்றைய எஞ்சிய இரசாயன பகுப்பாய்வு முறைக்கு ஒப்பானதாகும். கரங்களின் பிசுக்கு நாணயத்தில் படிவது என்பது நவீன தொடு தடயவியல் மற்றும் கைரேகை அச்சு தொழில்நுட்பத்திற்கு இணையானது.
சூழ்நிலை சார்ந்த இயற்பியல் ஆதாரத்தை பயன்படுத்துவது இன்றைய சூழ்நிலை சாட்சிய சட்டத்தின் முதன்மை தேவையாக உள்ளது. இஸ்லாமிய சட்ட வரலாற்றில் வெறும் மனிதர்களின் வாக்குமூலங்களை மட்டும் நம்பியிருக்காமல் இயற்பியல் சாட்சியங்களை முதன்மையாக வைத்து நீதி வழங்கலாம் என்பதற்கு இவ்வழக்கு ஒரு வரலாற்று முன்னோடியாகும். மனிதர்கள் போய் சொல்லலாம், ஆனால் பொருட்கள் போய் சொல்லாது என்பதை நிரூபித்த மிகச்சிறந்த வரலாற்றுச் சம்பவமாக இது இன்றளவும் போற்றப்படுகிறது. உங்களின் 2 ஐயங்களுக்கான முழுமையான விரிவான விளக்கங்களும் முந்தைய கட்டுரையின் தொடர்ச்சியாக நட்சத்திரக்குறி 7 மற்றும் 8ஆம் அத்தியாயங்களாக நட்சத்திரக்குறி கீழே தெளிவான தமிழ் நடை மற்றும் சரியான கலைச்சொற்களுடன் தந்துள்ளேன். 7. ஆட்டுக்கொழுப்பின் வேதியியல் இயல்பும் நீரிலுள்ள உறைந்த துகள் மாற்றமும். கசாப்பு கடைக்காரரின் வாதத்தை நிராகரித்து காஜி வழங்கிய தீர்ப்பின் பின்னணியில் மிக ஆழமான உயிரி வேதியியல் தத்துவம் உள்ளது. விலங்கு கொழுப்புக்கும் ஆனிமல் ஃபாட் சாச்சரேட்டட் ஃபாட் தாவர எண்ணெய்க்கும் பிளான்ட் ஓயில் அன்சாச்சரேட்டட் ஃபாட் இடையே உள்ள மூலக்கூறு அமைப்பும் அவை சூடான நீரில் நடந்து கொள்ளும் விதமும் முற்றிலும் வேறுபட்டவை ஆகும். ஆட்டிறைச்சி மற்றும் அதன் கொழுப்பில் ஸ்டீயரிக் அமிலம் ஸ்டியாரக் ஆசட் மற்றும் பால்மிட்டிக் அமிலம் பல்மிடிக் ஆசட் ஆகிய நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள் பெருமளவில் நிறைந்துள்ளன. இவை சாதாரண அறை வெப்பநிலையிலேயே திட அல்லது அரைகுறை திட நிலையில் செமி சொலட் இருக்கும் இயல்பு கொண்டவை. ஒருவேளை அந்நாணயங்கள் கசாப்பு கடைக்காரருடையதாக இருந்தால் அவருடைய கரங்களில் படிந்திருந்த ஆட்டுக்கொழுப்பின் பிசுபிசுப்பு நாணயங்களில் ஒட்டியிருக்கும். அந்த நாணயங்களை சூடான நீரில் போடும்போது கொழுப்பு தற்காலிகமாக உருகினாலும் நீர் சிறிது குளிர்ந்தவுடனோ அல்லது நீரின் மேற்பரப்பில் உள்ள காற்றை சந்திக்கும் போதோ உடனடியாக மீண்டும் உறைந்து சிறு சிறு வெண்மையான கொழுப்பு துகள்களாகவும் மிதக்கும் ஆடைகளாகவும் ஃபாட் குளோபியூல்ஸ் கோஆகியூலேட்டட் ஸ்கம் மாறும். மாறாக எள்ளெண்ணெய் மற்றும் நல்லெண்ணெயில் நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் அன்சாச்சரேட்டட் ஃபாட்டி ஆசிட்ஸ் ஓலியக் மற்றும் லினோலியக் ஆசிட்ஸ் நிறைந்துள்ளன. இவை கொதிநீரில் படும்போது உறைந்து துகள்களாக மாறாமல் திரவ நிலையிலேயே நீரின் அடர்த்தியை விட குறைவாக இருப்பதால் மெல்லிய சீரான ஒரே அடுக்காக எண்ணெய் படலமாக மிதக்கும். நாணயங்களை நீரிலிட்டபோது நீர்மட்டத்தில் உறைந்த கொழுப்பு துகள்கள் எதுவும் தோன்றாமல் தூய்மையான தாவர எண்ணெய் படலம் மட்டுமே உருவானது. இது நாணயங்களில் ஒட்டியிருந்தது ஆட்டுக்கொழுப்பு அல்ல, மாறாக தாவர எண்ணெய் தான் என்பதை ஐயமற நிரூபித்து கசாப்பு கடைக்காரரின் பொய்யை அம்பலப்படுத்தியது. 8. இஸ்லாமிய சட்டத்தில் சாட்டையடி தண்டனை கோட்பாடும் தப்சீர் முறையும். இஸ்லாமிய சட்ட நெறிமுறைகளில் தண்டனைகள் 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. முதலாவது குரான் மற்றும் சுன்னா மூலங்களில் நேரடியாக குறிப்பிட்ட எண்ணிக்கையுடன் வரையறுக்கப்பட்ட ஹத்து ஹேட் தண்டனைகள். இரண்டாவது குற்றத்தின் தன்மையை கருத்தில் கொண்டு நீதிபதி தனது விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்தி வழங்கும் தப்சீர் டசிர் எனப்படும் சீர்திருத்த தண்டனைகள் ஆகும். இவ்வழக்கில் கசாப்பு கடைக்காரர் செய்தது பிறர் சொத்தை கவர முயன்ற பொய் குற்றச்சாட்டு மற்றும் நீதிமன்றத்தை ஏமாற்ற முயன்ற மோசடி ஆகும். இதற்கு சட்டத்தில் நிலையான ஹத்து தண்டனை இல்லாததால் காஜி தனது தப்சீர் அதிகாரத்தை பயன்படுத்தி தண்டனையை தீர்மானித்தார். பொதுவாக இதுபோன்ற மோசடி மற்றும் போலிச் சாட்சிய வழக்குகளுக்கு இஸ்லாமிய வழக்கமைப்பின்படி 10 முதல் 39 சாட்டையடிகள் வரை விதிக்கப்படும். பெரும்பாலான ஃபிக் சட்டவியல் அறிஞர்களின் கூற்றுப்படி தப்சீர் தண்டனையின் கீழ் வழங்கப்படும் சாட்டையடி எண்ணிக்கை ஹத்து தண்டனையின் குறைந்தபட்ச எண்ணிக்கையான 40 ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் என்பதால் 39 சாட்டையடிகளுக்கு மிகாமல் நீதிபதியால் முடிவு செய்யப்படும். இந்த சாட்டையடி தண்டனையானது குற்றவாளியின் உடலை நிரந்தரமாக காயப்படுத்துவதற்காகவோ அல்லது எலும்புகளை உடைப்பதற்காகவோ வழங்கப்படுவதில்லை. தண்டனை நிறைவேற்றுபவர் தன் அக்குளில் காகிதம் வைத்திருப்பது போல் கையை உயர்த்தாமல் தோள்பட்டை இயக்கத்தின் மூலம் மட்டுமே சாட்டையை சுழற்ற வேண்டும். முகத்திலும் பிறப்புறுப்பிலும் சாட்டையடி படக்கூடாது. மேலும் அது சமூகத்திற்கு ஒரு பாடமாகவும் குற்றவாளிக்கு மனமாற்றத்தையும் குற்ற உணர்ச்சியையும் ஏற்படுத்தும் நோக்கம் கொண்டதாகவும் மட்டுமே நிறைவேற்றப்படும். இதனாலேயே சந்தையின் பொதுவெளியில் வைத்து அவருக்கு இந்த சாட்டையடி தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அடுத்த சம்பவம் சாட்சியற்ற பாலைவன கொள்ளை. இயற்கையின் தடயங்களால் கூண்டில் நின்ற குற்றவாளிகள். பாலைவன கசாட் திசைமாறிய தடம் ஈரமணல் முதுகு தழும்பு புதைப்பொருளால் வீழ்ந்த கொள்ளையர். மணலின் ஈரப்பதம் மற்றும் காலடி தடங்களைக் கொண்டு கசாடை கண்டறிந்த காஜி. 1. அறிமுகம் மற்றும் வழக்கு பின்னணி. இஸ்லாமிய பொற்காலத்தில் சுல்தானியர்கள் மற்றும் கலிஃபாக்களின் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லைப்புற பாலைவன வர்த்தக பாதைகள் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பலவகைப்பட்ட பொருட்களை ஏற்றி வரும் வர்த்தக சாத்துகளின் காரவான்ஸ் முதன்மை வழியாக திகழ்ந்தன. இத்தகைய பாதைகளில் பயணிக்கும் வர்த்தகர்களுக்கும் அவர்களின் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு வழங்குவது ஆட்சியாளர்களின் முதன்மை கடமையாக இருந்தது. அப்படியொரு சூழ்நிலையில் கசாட் டெசர்ட் ஹைவே ரொபரி கிராபே எனப்படும் பாலைவன வழிப்பறி கொள்ளை ஒன்று நிகழ்ந்தது. கொள்ளையர்கள் தங்களின் முகங்களை முழுமையாக மூடி மறைத்திருந்ததாலும் ஆழ்நடமாட்டமற்ற பாலைவனத்தின் திறந்தவெளியில் குற்றம் நடந்ததாலும் குற்றவாளிகளை அடையாளம் காட்டுவதற்கு நேரில் கண்ட மனித சாட்சிகள் எவருமே இல்லை. இவ்வழக்கு மனிதர்களின் வாக்குமூலங்கள் முற்றிலும் அற்ற ஒரு சூழலில் இயற்கையின் கூறுகளையும் நிலப்பரப்பின் தன்மையையும் தடயவியல் தடங்களையும் ஃபரென்சிக் ஃபுட்பிரிண்ட் அனாலிசிஸ் மற்றும் சாயில் மாய்ஸ்சர் அசஸ்மெண்ட் முதன்மை சாட்சியங்களாக மாற்றி நீதியை நிலைநாட்டிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவமாகும். 2. சம்பவங்களின் நிகழ்வுமுறை மற்றும் வழக்காடல்.
பாரசீக வளைகுடா பகுதியிலிருந்து படாயித் நகரை நோக்கி உயர்மதிப்புள்ள பட்டுத் துணிகள், வாசனைத் திரவியங்கள் மற்றும் தங்க நாணயங்களைச் சுமந்து வந்த வர்த்தகச் சாத்து ஒன்று நள்ளிரவு வேளையில் பாலைவனச் சோலையின் அருகே ஓய்வெடுக்க தங்கியது. அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் ஆயுதம் தாங்கிய முகமூடி கொள்ளையர் குழு ஒன்று திடீரென தாக்கி வர்த்தகர்களை பிணைப்பிடித்து அவர்களின் பெருமதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றது. மறுநாள் காலையில் உயிர்தப்பிய வர்த்தகர்கள் அருகிலிருந்த நகரின் காஜியிடம் சென்று முறையிட்டனர். தங்களை தாக்கியவர்கள் முகமூடி அணிந்திருந்ததால் அவர்களின் முகங்களை அடையாளம் காண முடியவில்லை என்றும், நள்ளிரவு இருட்டில் அவர்கள் எந்த திசையை நோக்கி தப்பிச் சென்றார்கள் என்பதைக் கூட அறிய இயலவில்லை என்றும் வருத்தத்துடன் கூறினர். காஜி உடனே தனது காவலர்களுடன் குற்றம் நடந்த பாலைவனச் சோலை பகுதிக்கு நேரில் சென்று களஆய்வு மேற்கொண்டாள். வழக்கம் போலச் சந்தேகத்தின் பேரில் மக்களை கைது செய்யாமல் நிலப்பரப்பில் குற்றவாளிகள் விட்டுச் சென்ற மௌனச்சான்றுகளை தேடத் தொடங்கினார். 3. காஜியின் தடயவியல் பரிசோதனை மற்றும் செய்முறை. காஜி பாலைவன மணற்பரப்பில் பதிந்திருந்த ஒட்டகங்கள் மற்றும் மனிதர்களின் காலடி தடங்களை கூர்ந்து கவனித்தார். பாலைவன காற்று வீசும்போது மேலோட்டமான காய்ந்த மணலில் பதிந்த தடங்கள் மிக விரைவாக கலைந்துவிடும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் இரவு நேரத்தில் நிலத்தடி நீர்மட்டம் சற்றே உயர்ந்து மணலின் கீழ் அடுக்கில் ஈரப்பதம் இருக்கும்போது பதியும் தடங்கள் வித்தியாசமான அமைப்பை கொண்டிருக்கும். காஜி மணலின் ஈரப்பதத்தையும் காலடி தடங்களின் ஆழத்தையும் கணக்கிட ஒரு சோதனையை மேற்கொண்டார். தடங்களின் ஆழம் மற்றும் அழுத்த ஆய்வு. நட்சத்திரக்குறி கொள்ளையர்களின் ஒட்டகச் சாணம் மற்றும் காலடி தடங்கள் பதிந்த மணல் பகுதிகளை தோண்டி பார்த்தார். சுமையேற்றப்பட்ட ஒட்டகங்களின் அடிச்சுவடுகள் வெற்றிடமாகச் சென்ற ஒட்டகங்களின் சுவடுகளை விட மணலில் ஆழமாக பதிந்திருந்தன. மணல் ஈரப்பத கணிப்பு. நட்சத்திரக்குறி நள்ளிரவில் குளிர்ந்த மணலின் கீழ் அடுக்கில் பதிந்த சுவடுகளின் விளிம்புகளில் இருந்த ஈரப்பதம் கொண்ட மணல் துகள்கள் காலை சூரிய வெப்பத்தில் காய்ந்து உதிர்ந்திருந்த விதத்தைக் கொண்டு கொள்ளை சம்பவம் அதிகாலை 2 மணி முதல் 3 மணிக்குள் நடந்திருக்க வேண்டும் என்பதை துல்லியமாக கணித்தார். திசை மற்றும் தூர கணக்கீடு. நட்சத்திரக்குறி வர்த்தகர்களின் கூற்றுப்படி கொள்ளையர்கள் கிழக்கு நோக்கி தப்பியதாகச் சொல்லப்பட்டது. ஆனால் காஜி மணலில் பதிந்த சுவடுகளின் விளிம்புச் சரிவை வைத்து கொள்ளையர்கள் தங்களின் தப்பிய திசையை மாற்றியமைத்து தெற்கு நோக்கிய பாலைவன கிராமங்களை நோக்கிச் சென்றுள்ளனர் என்பதை கண்டுபிடித்தார். 4. அறிவியல் பூர்வ பகுப்பாய்வும் தர்க்கமும். காஜி தனது விசாரணையின் தர்க்கத்தை நீதிமன்றத்தில் பின்வருமாறு விளக்கினார். பாலைவனச் சோலையைச் சுற்றியுள்ள மணல் உலர்ந்ததாக இருந்தாலும் நள்ளிரவு வேளையில் பனிப்பொழிவு மற்றும் நிலத்தடி நீரினால் மணலின் அடிப்பகுதி ஈரப்பதத்துடன் இருக்கும். கனமான பொருட்களைச் சுமந்து செல்லும் ஒட்டகங்களின் காலடிகள் இந்த ஈரமான கீழ் அடுக்கை அழுத்தி ஈரமணலை மேலே கொண்டு வரும். காலை சூரியன் உதித்ததும் மேலே வந்த ஈரமணல் காய்ந்து ஒருவித கடினமான உறை வடிவை கிரஸ்ட் அடையும். சுமையற்ற ஒட்டகங்களின் தடங்களில் இந்த உறை வடிவம் மிக மெலிதாக இருக்கும். ஆனால் பெருமளவு கொள்ளை பொருட்களைச் சுமந்த ஒட்டகங்களின் தடங்களில் இந்த உறை தடிமனாகவும் ஆழமாகவும் இருக்கும். இந்த கணிப்பின் அடிப்படையில் தெற்கு பாதையில் சென்ற காலடி தடங்களை பின்தொடர்ந்து சென்ற காஜியின் படைகள் அங்கிருந்த ஒரு கிராமத்தின் ஒதுக்குப்புறமான கூடாரத்தில் தங்கியிருந்த ஒரு குழுவை அடைந்தன. அக்குழுவினரின் ஒட்டகங்களின் காலடிகளைச் சோதித்தபோது அவை பாலைவனச் சோலையில் கண்டெடுக்கப்பட்ட தடிமனான ஈரமணல் உறை தடங்களுடன் 100க்கு 100 கச்சிதமாக பொருந்தியதை நிரூபித்தார். 5. நீதிமன்ற தீர்ப்பும் தண்டனையும். குற்றவாளிகள் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்றும் தாங்கள் அந்த பக்கமே வரவில்லை என்றும் சாதித்தபோதிலும் காஜி சேகரித்த இயற்பியல் சான்றுகளின் முன்னால் அவர்களின் போய் உடைந்து போனது. அவர்கள் ஒளித்து வைத்திருந்த பட்டுச் சிப்பங்களும் தங்க நாணயங்களும் மீட்டெடுக்கப்பட்டு வர்த்தகர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இஸ்லாமிய சட்டத்தின்படி வழிப்பறி மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் ஹிராபே குற்றத்தில் ஈடுபட்டதற்காக அக்குழுவின் தலைவனுக்கும் முதன்மை சதிகாரர்களுக்கும் கடுமையான தண்டனைகள் அளிக்கப்பட்டன. திருடப்பட்ட பொருட்கள் முழுமையாக மீட்கப்பட்டு பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு வழங்கப்பட்டன. 6. சுமையுள்ள மற்றும் சுமையற்ற ஒட்டகங்களின் அடிச்சுவடு அடர்த்தி ஆய்வறிக்கை. பாலைவன மணற்பரப்பில் பதிந்த காலடி தடங்களை பகுப்பாய்வு செய்ததில் காஜி பயன்படுத்திய இயற்பியல் தத்துவம் மிக நுட்பமானது. சுமையேற்றப்பட்ட ஒட்டகத்திற்கும் வெற்று ஒட்டகத்திற்கும் இடையே மணலில் ஏற்படும் அழுத்த வேறுபாடுகள் மற்றும் ஈரப்பத மாற்றங்கள் பற்றிய விரிவான பகுப்பாய்வு. அழுத்த அடர்த்தி வேறுபாடு பிரஷர் டென்சிட்டி வேரியன்ஸ். வெற்று ஒட்டகத்தின் உடல் எடை மணலின் மேல் மட்டுமே அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் அதன் காலடி தடம் மேலோட்டமாகவும் மணலின் மேல் அடுக்கை மட்டுமே தொட்டுச் செல்வதாகவும் இருக்கும். ஆனால் கொள்ளையடிக்கப்பட்ட பெருமதிப்பிலான பட்டுச் சிப்பங்கள், ஆபரணங்கள் மற்றும் தங்க நாணயங்களைச் சுமந்து சென்ற ஒட்டகங்களின் மீது கூடுதல் எடை இருந்ததால் அவற்றின் குளம்புகள் மணலின் ஆழமான பகுதி வரை அமுந்திச் சென்றன. ஈரப்பதம் மற்றும் உறைவடிவ மாற்றம் மொய்ஸ்சர் மற்றும் கிரஸ்ட் ஃபார்மேஷன். பாலைவனத்தில் நள்ளிரவு நேரத்தில் பனிப்பொழிவு மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் காரணமாக மணலின் கீழ் அடுக்கு எப்போதும் ஈரப்பதத்துடன் இருக்கும். கனமான சுமையை சுமந்த ஒட்டகங்களின் குளம்புகள் ஆழமாக பதியும் போது கீழடுக்கில் உள்ள ஈரமான மணலை மேலே கொண்டு வரும். வெப்பநிலை தாக்கம் டெம்பரேச்சர் இம்பாக்ட். காலை சூரிய வெப்பம் பட்டவுடன் மேலெழும்பிய இந்த ஈரமான மணல் துகள்கள் உலர்ந்து காலடி தடத்தின் விளிம்புகளில் ஒரு கடினமான உறை வடிவத்தை ஹார்ட் சாண்ட் கிரஸ்ட் உருவாக்கும்.
சுமையற்ற ஒட்டகங்களின் தடங்களில் மணல் காய்ந்து காற்றில் கலைந்துவிடும். ஆனால் சுமையுள்ள ஒட்டகங்களின் தடங்களில் இந்த உறை வடிவம் உடையாமல் காலடி தடம் எவ்வளவு ஆழமாக பதிந்துள்ளது என்பதை துல்லியமாக காட்டிவிடும். இந்த இயற்பியல் வித்தியாசத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு காஜி கொள்ளையர்களின் ஒட்டகங்களை சந்தேகத்திற்கு இடமின்றி அடையாளங்கண்டார். 7. இஸ்லாமிய சட்டத்தில் ஹிராபா வழிப்பறி தண்டனை கோட்பாடு. இஸ்லாமிய சட்ட அமைப்பில் வழிப்பறி கொள்ளை என்பது தனிநபருக்கு எதிரான குற்றம் மட்டுமல்ல, மாறாக அது சமூக பாதுகாப்பிற்கும் அரசுக்கும் எதிரான பெருங்குற்றமாக கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் பப்ளிக் சேஃப்டி கருதப்படுகிறது. இதற்கான தண்டனைகள் குரானில் நேரடியாக வரையறுக்கப்பட்ட ஹத்து ஹெட் பிரிவின் கீழ் வருகின்றன. ஆயுதம் ஏந்தி மிரட்டி பொருளை கொள்ளையடித்தல், நட்சத்திரக்குறி குற்றவாளிகளின் கைகளும் கால்களும் மாற்றுத் திசையில் துண்டிக்கப்படுதல் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படுதல். கொலையும் கொள்ளையும் இணைந்திருத்தல், நட்சத்திரக்குறி மரண தண்டனை அல்லது சில கடுமையான சூழல்களில் பொதுவெளியில் காட்சிப்படுத்தப்படும் மரண தண்டனை. பொருட்களை இழக்காமல் பயமுறுத்துதல் மட்டும் நட்சத்திரக்குறி நாடுகடத்தல் அல்லது கடுமையான சிறைவாசம். இவ்வழக்கில் கொள்ளையர்கள் கொலை எதுவும் செய்யாமல் ஆயுத முனையில் பொருட்களை கொள்ளையடித்ததால் அவர்களுக்கு ஹத்து சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு பாலைவன வர்த்தக பாதைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது. 8. நவீன தடயவியல் ஒப்பீடு. தப்பித்தல் முதல் நீதிமன்ற கூண்டு வரை ஓர் விரிவான வரலாற்று ஆய்வு. அறிமுகம். பாலைவன வழிப்பறி கொள்ளை சம்பவங்களில் கொள்ளையர்கள் தங்களின் அடையாளங்களை மறைத்து கொண்டு நிலப்பரப்பின் பறந்து விரிந்த தன்மையை பயன்படுத்தி தப்பிப்பது வழக்கம். இவ்வழக்கில் வணிகர்களை தாக்கி பொருட்களை கொள்ளையடித்த கசாட்கள் வழிப்பறிக்குழு தங்களின் தப்பிக்கும் பாதையை மறைக்க திசைதிருப்பல் உத்திகளை கையாண்டனர். இருப்பினும் இயற்கை விட்டுச் சென்ற இயற்பியல் தடயங்களை அடிப்படையாக கொண்டு காஜி மேற்கொண்ட புலனாய்வு கொள்ளையர்களின் மறைவிடத்தை கண்டறிந்து அவர்களை நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவது வரை மிக துல்லியமாக செயல்படுத்தப்பட்டது. அத்திசைதிருப்பல் சம்பவத்திலிருந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அவையில் நிறுத்தப்பட்டது வரையிலான விரிவான வரலாற்று ஆய்வு கீழே விவரிக்கப்படுகிறது. திசைதிருப்பல் உத்தியும் தப்பிக்கும் பாதையும். கொள்ளை சம்பவம் முடிந்தவுடன் கொள்ளையர்கள் தங்களின் முதன்மை தப்பிக்கும் பாதையாக கிழக்கு திசையை தேர்ந்தெடுத்தது போல் நடித்தனர். கிழக்கே உள்ள முதன்மை வர்த்தக பாதையை நோக்கி சில 100 அடிகள் பயணித்து அங்கு தங்களின் காலடி தடங்களை வேண்டுமென்றே ஆழமாக பதிய வைத்தனர். வணிகர்களும் தங்களை தாக்கியவர்கள் கிழக்கு நோக்கி தான் தப்பிச் சென்றனர் என்றே காஜியிடம் வாக்குமூலம் அளித்திருந்தனர். ஆனால் களஆய்வு மேற்கொண்ட காஜி கிழக்கு நோக்கிச் சென்ற தடங்கள் குறிப்பிட்ட தூரத்திற்கு பிறகு திடீரென மறைவதையும் மணல் பரப்பி அத்தடங்கள் அழிக்கப்பட்டிருப்பதையும் அவதானித்தார். அதே வேளையில் மணலின் விளிம்பு சரிவுகளையும் காற்று வீசிய திசையையும் கணக்கிட்ட போது அக்குழுவினர் தங்களின் பயண திசையை செங்கோணத்தில் மாற்றி தெற்கு நோக்கி அமைந்த வறண்ட கணவாய் வழியாகச் சென்றுள்ளனர் என்பது வெளிப்பட்டது. தெற்கு பாதையானது கரடுமுரடான பாறைகளும் ஆங்காங்கே சிறிய பாலைவன கிராமங்களும் கொண்ட ஒதுக்குப்புறமான பகுதியாகும். அதிகாரிகளின் கவனத்தை திசைதிருப்பிவிட்டு அக்கிராமங்களின் பின்னணியில் மறைந்து கொள்வதே அவர்களின் திட்டமாக இருந்தது. பின்தொடர்தலும் கூடார கண்டுபிடிப்பும். காஜி தனது பாதுகாவலர்களுடன் தெற்கு பாதையை தீவிரமாக பின்தொடர்ந்தார். அப்பாதையில் பதிந்திருந்த ஒட்டகங்களின் அடிச்சுவடுகள் அவை கனமான பொருட்களைச் சுமந்து சென்றதை மணலின் கீழ் அடுக்கிலிருந்து மேலெழும்பிய ஈரமான மணல் உறைகளின் சாண்ட் கிரஸ்ட்ஸ் மூலம் உறுதிப்படுத்தின. சுமார் 4 லீக்ஸ் தொலைவு பயணித்த பிறகு பாலைவன பாறைச் சரிவின் பின்னே மறைந்திருந்த ஒரு சிறிய நாடோடி கிராமத்தின் எல்லைப்பகுதியை காஜியின் குழு அடைந்தது. அக்கிராமத்தின் ஒதுக்குப்புறமாக பிற கூடாரங்களிலிருந்து சற்று தள்ளி புதிதாக அமைக்கப்பட்ட 3 கருப்பு கூடாரங்கள் தென்பட்டன. அக்கூடாரங்களின் அருகே 5 ஒட்டகங்கள் கட்டப்பட்டிருந்தன. காஜியின் படைகள் அக்கூடாரங்களை சூழ்ந்து கொண்டன. அங்கே தங்கியிருந்த 6 நபர்கள் தங்களை சாதாரண ஆடு மேய்க்கும் நாடோடிகள் என்றும் பல நாட்களாக அந்த இடத்திலேயே தங்கியிருப்பதாகவும் கூறினர். மறுப்பும் தர்க்கரீதியான ஆதாரப்பூர்வ நிரூபணமும். காஜி அக்கூடாரங்களில் இருந்தவர்களிடம் நேரடியாக விசாரணை தொடங்கினார். குற்றவாளிகளின் மறுப்பு. குழுவின் தலைவன் என்பவன் காஜியை பார்த்து, அமைச்சரவர்களே, நாங்கள் அமைதியான முறையில் ஆடு மேய்க்கும் எளிய மக்கள். பாலைவனச் சோலையில் நடந்த கொள்ளைக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாங்கள் அந்த சோலையின் பக்கமே செல்லவில்லை. எங்களிடம் எந்த கொள்ளைப் பொருளும் இல்லை என்று தீர்க்கமாக மறுத்தான். காஜியின் ஆதாரப்பூர்வ நிரூபணம். காஜி வெறும் சந்தேகத்தின் பேரில் அவர்களை கைது செய்யாமல் இடத்திலேயே தடயவியல் சான்றுகளை முன்வைத்தார். ஒட்டகங்களின் குளம்பு சோதனை. காஜி அக்கூடாரத்தில் கட்டப்பட்டிருந்த ஒட்டகங்களின் குளம்புகளை பரிசோதித்தார். அவற்றின் குளம்புகளின் இடுக்குகளில் அக்கிராமத்தின் மணல் தன்மையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட பாலைவனச் சோலையின் கீழ் அடுக்கில் மட்டுமே காணப்படும் களிமண் கலந்த ஈரமணல் துகள்கள் உலர்ந்த நிலையில் ஒட்டியிருந்தன. ஈரமணல் உறை பொருத்தம். சோலைப்பகுதியில் சேகரிக்கப்பட்ட சுமையுள்ள ஒட்டகத்தின் காலடி தடத்தின் அச்சு அமைப்பையும் இவர்களின் ஒட்டக குளம்புகளின் அளவையும் ஒப்பிட்ட போது அவை 100க்கு 100 கச்சிதமாக பொருந்தின. சுமையின் தடம். அவர்கள் பல நாட்களாக ஒரே இடத்தில் தங்கியிருப்பதாக போய் சொன்ன போதிலும் அவர்களின் ஒட்டகங்களின் முதுகு பகுதியில் இப்போதே புதிதாக பாரம் இறக்கப்பட்டதற்கான அழுத்த தழும்புகள் இருந்தன. இந்த இயற்பியல் சான்றுகளை காஜி சுட்டிக்காட்டியதும் கொள்ளையர்களால் அதற்கு மேல் எந்தவொரு தர்க்கரீதியான விளக்கத்தையும் அளிக்க முடியாமல் போனது. தேடுதலும் கொள்ளைப் பொருட்கள் மீட்பும்.
ஆதாரங்கள் முறியடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து காஜியின் பாதுகாவலர்கள் கூடாரங்களுக்குள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். கூடாரத்தின் தரையில் பரப்பப்பட்டிருந்த தோலாடைகளுக்கு அடியில் புதிதாக தோண்டப்பட்டு புதைக்கப்பட்டிருந்த மரப்பெட்டிகள் கண்டெடுக்கப்பட்டன. அப்பெட்டிகளை திறந்து பார்த்தபோது வர்த்தகர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட உயர் ரக பட்டுச் சிப்பங்கள், நறுமண தைல பாட்டில்கள் மற்றும் தங்க, வெள்ளி நாணய பைகள் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டன. கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் கையும் களவுமாக கண்டெடுக்கப்பட்டதால் அக்குழுவினர் வழிப்பறி கொள்ளையர்கள் என்பதும் திட்டமிட்டு திசைதிருப்பல் நாடகமாடியதும் சந்தேகமற நிரூபணமானது. கைது நடவடிக்கையும் நீதிமன்ற கூண்டில் நிறுத்துதலும். கொள்ளைப் பொருட்கள் முழுமையாக பறிமுதல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அக்கூட்டத்தின் தலைவன் உட்பட 6 கொள்ளையர்களும் விலங்கிடப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டனர். அவர்களின் ஒட்டகங்களும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களும் அரசு பாதுகாப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டன. கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் பாலைவன பாதையிலிருந்து நகரத்தின் முதன்மை காஜி நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். பாதிக்கப்பட்ட வர்த்தகர்களும் அவைக்கு வரவழைக்கப்பட்டனர். நீதிமன்ற கூண்டில் குற்றவாளிகள் நிறுத்தப்பட்ட போது காஜி தான் சேகரித்த மண் மாதிரிகள், ஒட்டக குளம்பு சுவடுகளின் அச்சுகள் மற்றும் மீட்டெடுக்கப்பட்ட கொள்ளைப் பொருட்களை அவையின் முன் காட்சி பொருளாக வைத்தார். மனித சாட்சியங்கள் எதுவும் இல்லாத ஒரு பெருங்குற்றத்தில் இயற்கையின் சான்றுகளையும் அறிவியல் தர்க்கத்தையும் மட்டுமே வைத்து தப்பித்துச் சென்ற குற்றவாளிகளை துல்லியமாக கண்டறிந்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்திய இந்த நிகழ்வு இஸ்லாமிய சட்ட வரலாற்றில் தடயவியல் புலனாய்வின் பொற்கால சான்றாக பதிவு செய்யப்பட்டது. 9. முடிவுரை. நவீன தடயவியலில் காலடி தட பகுப்பாய்வு, ஃபரன்சிக் ஃபுட்வேர் மற்றும் அம்ப்ரஷன் எவிடன்ஸ் மற்றும் மண் மாதிரியியல், ஃபரன்சிக் ஜியோலஜி ஆகியவை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. காலடி தடத்தின் ஆழத்தை கொண்டு ஒருவரின் உடல் எடையையும் அவர் சுமந்து சென்ற சுமையின் அளவையும் கணக்கிடும் நவீன தொழில்நுட்பத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே காஜி பயன்படுத்திய இந்த மணல் ஈரப்பத உத்தி ஒரு சிறந்த வரலாற்று முன்னோடியாகும். மனித சாட்சியங்கள் இல்லாத இடத்திலும் இயற்கை விட்டுச் செல்லும் தடயங்களை அறிவு கூர்மையுடன் அணுகினால் உண்மையை கண்டறிய முடியும் என்பதை உணர்த்திய வரலாற்றுச் சிறப்புமிக்க நீதி தீர்ப்பு இதுவாகும். அடுத்த சம்பவம் 3. வாரிசுரிமைச் சவால், மறைக்கப்பட்ட திருமணம், உயிரிழந்த சாட்சிகள், பைத்துல் மாலின் பிடிவாதத்தை சுன்னத் சுவர் சாந்தின் அகில் கஸ்தூரி ஆவி பகுப்பாய்வால் உடைத்து அனாதைச் சிறுவனுக்கு நீதி வழங்கிய காஜி. வாரிசுரிமை தகராறு, சாட்சியற்ற அனாதைச் சிறுவன், அரசு கருவூலத்தின் பிடி, வீட்டுச் சுவர் சாந்தின் நறுமண தைல ஆவி பகுப்பாய்வால் சட்டப்பூர்வ மகனை உறுதி செய்த காஜி. பாலைவன வணிகரின் மறைக்கப்பட்ட வாரிசுரிமையும் சுவரில் படர்ந்த நறுமண தைல தடயமும். 1. அறிமுகம் மற்றும் வழக்கு பின்னணி. இஸ்லாமிய வணிக வரலாற்றில் தூரதேச வர்த்தகத்தில் ஈடுபடும் பெரும் தனவந்தர்கள் டஜர் தங்களின் வாழ்நாளின் பெரும்பகுதியை வணிகப் பாதைகளிலேயே கழிப்பது வழக்கம். அத்தகைய வர்த்தகர்கள் மரணமடையும் போது அவர்களின் சொத்துக்களை பிரித்தளிப்பதில் இல்ம் அல் ஃபாராய்ட் சட்டப்பூர்வமான வாரிசுகளை கண்டறிவது நீதிமன்றங்களுக்கு மிக பெரிய சவாலாக இருந்தது. அப்பாசிய ஆட்சி காலத்தில் பஸ்ரா நகரைச் சேர்ந்த பெரும் நறுமண பொருள் வணிகர் ஒருவர் தொலைதூர பயணத்தின் போது காலமானார். அவருக்கு வாரிசுகள் யாரும் இல்லை என்று கருதப்பட்ட நிலையில் அவரது பெரும் சொத்துக்கள் அனைத்தையும் அரசு கருவூலத்திற்கு பேட் அல் மால் மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அச்சமயத்தில் அந்நிய நாட்டு பெண் ஒருவர் தமக்கு அந்த வணிகருடன் திருமணமானதாகவும் தமக்கு பிறந்த சிறுவனே அவரது ஒரே சட்டப்பூர்வ வாரிசு என்றும் உரிமை கோரி காஜியின் அவைக்கு வந்தாள். இந்த ஒரு எழுத்துப்பூர்வமான திருமண ஒப்பந்தமோ நிகானாமா அல்லது நேரில் கண்ட சாட்சிகளோ இல்லாத சூழலில் ஒரு குழந்தையின் தந்தை யார் என்பதை வெறும் மனித கூற்றுகளை வைத்து தீர்மானிக்க முடியாது. இவ்வழக்கு கட்டிட அமைப்பில் ஊடுருவியிருந்த நறுமண தைலங்களின் வேதியியல் தன்மையையும் குழந்தையின் பிறப்புச் சூழலையும் இணைத்து நீதியை நிலைநாட்டிய ஒரு வரலாற்று பூர்வமான விசாரணையாகும். 2. சம்பவங்களின் நிகழ்வுமுறை மற்றும் வழக்காடல். பஸ்ரா நகரின் முதன்மை சந்தையில் மிகப்பெரிய நறுமண பொருள் மற்றும் அத்தர் பார்ஃப்யூம் உற்பத்தி நிலையத்தை கொண்டிருந்த வர்த்தகர் அட்லஸ் பெருங்கடல் எல்லை வரை சென்று வணிகம் செய்து வந்தார். அவர் திடீரென பயணத்திலேயே இறந்துவிட்ட செய்தி பஸ்ராவுக்கு வந்தது. அவருக்கு நெருங்கிய உறவினர்கள் யாரும் இல்லாததால் அவரது கடையும் பெருமளவிலான நறுமணச் சரக்குகளும் வாழ்விடமும் அரசு பொறுப்பில் எடுக்கப்பட இருந்தன. அப்போது அண்டை நகரத்தைச் சேர்ந்த பெண் ஒருத்தி தனது 7 வயது சிறுவனுடன் காஜியின் மன்றத்தில் ஆஜரானாள். அவள் தனது வாதத்தில், நீதிபதியாளர்களே, 8 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வர்த்தகர் எங்கள் நகருக்கு வந்தபோது என்னை சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டார். அச்சமயத்தில் சாட்சிகளாக இருந்த 2 மூத்த பெரியவர்களும் இப்போது உயிரோடு இல்லை. திருமண பத்திரம் வெள்ளப்பெருக்கில் அழிந்துவிட்டது. என் கணவர் அவ்வப்போது எங்களை பார்க்க வருவார். இந்தச் சிறுவன் அவருடைய ஒரே மகன். இவனுக்குச் சேர வேண்டிய தந்தையின் சொத்துக்களை அரசு கருவூலம் கைப்பற்றுவது அநீதி என்று கண்ணீருடன் கூறினாள். அரசு கருவூலத்தின் அதிகாரி ஆமீல் அல் பேட் அல் மால் இதை முற்றிலுமாக மறுத்தார். அப்பெண் சொத்துக்காக பொய் சொல்கிறாள் என்றும் வர்த்தகருக்கு திருமணம் ஆனதற்கான எந்தவொரு அதிகாரப்பூர்வ பதிவும் பஸ்ரா நகரில் இல்லை என்றும் வாதிட்டார். சாட்சிகளோ ஆவணங்களோ இல்லாத நிலையில் காஜி அப்பெண்ணின் கூற்றில் உள்ள உண்மையை கண்டறிய ஒரு புதிய தடயவியல் கோணத்தை கையாண்டார். 3. காஜியின் தடயவியல் பரிசோதனை மற்றும் செய்முறை. காஜி அப்பெண்ணிடம் வர்த்தகர் அவள் வீட்டில் தங்கியிருந்த போது நடந்த நிகழ்வுகளைப் பற்றி நுணுக்கமாக விசாரிக்கத் தொடங்கினார்.
அப்பெண் தனது பதிலில் நட்சத்திரக்குறி, என் கணவர் பஸ்ராவிலிருந்து வரும்போதெல்லாம் பல்வேறு நறுமண தைலங்களையும் அத்தர் சாறுகளையும் தன் கைகளாலேயே காய்ச்சி எடுப்பார். எங்கள் வீட்டின் ஒரு சிறிய அறையை அவர் தனது ஆய்வகமாக பயன்படுத்தினார். அச்சிறு அறையில்தான் என் மகனும் பிறந்தான் என்று கூறினாள். இதைக் கேட்ட காஜி உடனே தனது அதிகாரிகளை அனுப்பி தூரத்து நகரில் உள்ள அப்பெண்ணின் வீட்டிற்குச் சென்று அவள் குறிப்பிட்ட அந்த அறையின் சுவரிலிருந்து சாந்து பூச்சின் பிளாஸ்டர் மோட்டர் மாதிரிகளை சேகரித்து வருமாறு உத்தரவிட்டார். சோதனையின் படிநிலைகள். சுவர்பூச்சு மாதிரிகள் சேகரிப்பு. அப்பெண்ணின் வீட்டறை சுவரிலிருந்து பெறப்பட்ட பழமையான சுண்ணாம்பு சாந்து மாதிரிகளும் பஸ்ராவில் உள்ள வணிகரின் முதன்மை அத்தர் பட்டறையிலிருந்து எடுக்கப்பட்ட மண் மாதிரிகளும் காஜியின் முன் வைக்கப்பட்டன. வெப்ப பகுப்பாய்வு தார்மல் அக்ஸ்ட்ராக்ஷன். காஜி அந்த சுண்ணாம்பு சாந்து மாதிரிகளை சுத்தமான களிமண் அகல் விளக்குகளில் வைத்து மெதுவான தணலில் சூடேற்றச் செய்தார். நறுமணப் ஆவி பகுப்பாய்வு. சுண்ணாம்பு சாந்து சூடேறியதும் பல ஆண்டுகளுக்கு முன்பு சுவரில் ஊடுருவியிருந்த தைலங்களின் எச்சங்கள் ஆவியாக வெளிவரத் தொடங்கின. 4. அறிவியல் பூர்வ பகுப்பாய்வும் தர்க்கமும். காஜி இந்த சோதனையின் அறிவியல் பின்னணியை நீதிமன்றத்தில் தெளிவாக விளக்கினார். சுண்ணப்பூச்சின் உறிஞ்சும் தன்மை பொரோசிட்டி ஆஃப் மோட்டர். வீட்டின் சுவர்களில் பயன்படுத்தப்படும் சுண்ணாம்பு மற்றும் களிமண் கலவையானது வளிமண்டலத்தில் மிதக்கும் அடர்ந்த தைல ஆவிகளை அசென்ஷியல் ஒயில்ஸ் உறிஞ்சி தன்னகத்தே பல ஆண்டுகள் சேமித்து வைக்கும் இயல்புடையது. பிரத்யேக கலவை அடையாளம் யூனிக் கெமிக்கல் சிக்னேச்சர். பஸ்ரா வர்த்தகர் தயாரிக்கும் அத்தர் என்பது சாதாரணமானதல்ல. அது விலையுயர்ந்த குங்குமப்பூ, அகில் மற்றும் கஸ்தூரி, சாஃப்ரன், வூட் மற்றும் மஸ்ட் ஆகியவற்றின் குறிப்பிட்ட விகிதத்திலான இரகசிய கலவையாகும். முடிவு பொருத்தம். அப்பெண்ணின் வீட்டுச் சுவரிலிருந்து சூடேற்றப்பட்டு வெளிவந்த ஆவியின் நறுமணமும் பஸ்ரா நகரில் உள்ள வர்த்தகரின் பட்டறையில் மட்டுமே உற்பத்தி செய்யப்படும் பிரத்யேக அத்தரின் நறுமணமும் 100க்கு 100 ஒன்றாக இருந்தன. வர்த்தகரை தவிர வேறு எவராலும் அந்த அரிய வகை அத்தர் தைலத்தை சாதாரண ஒரு கிராமத்து வீட்டின் அறையில் அவ்வளவு அடர்த்தியாக காய்ச்சி பயன்படுத்தியிருக்க முடியாது. எனவே அந்த வர்த்தகர் அப்பெண்ணின் வீட்டில் நீண்டகாலம் தங்கி வாழ்ந்துள்ளார் என்பதும் அந்த அறையிலேயே அச்சிறுவன் பிறந்து வளர்ந்துள்ளான் என்பதும் தர்க்கரீதியாக நிரூபணமானது. 5. நீதிமன்ற தீர்ப்பும் தண்டனையும். சுவரில் படிந்திருந்த நறுமண தைல ஆதாரத்தின் அடிப்படையில் காஜி தனது இறுதி தீர்ப்பை வழங்கினார். வாரிசுரிமை உறுதிப்பாடு. அச்சிறுவன் மரணமடைந்த வணிகரின் சட்டப்பூர்வமான ஒரே மகன் என்றும் அப்பெண் அவரது சட்டப்பூர்வ மனைவி என்றும் நீதிமன்றம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. சொத்துக்கள் ஒப்படைப்பு. அரசு கருவூலத்தின் பிடியிலிருந்த வணிகரின் கடைகள், குடியிருப்பு மற்றும் வர்த்தகப் பொருட்கள் அனைத்தும் உடனடியாக அச்சிறுவனின் பெயருக்கு மாற்றப்பட்டு அவனது தாயாரின் அரவணைப்பில் ஒப்படைக்கப்பட்டன. சட்ட பாதுகாப்பு. ஆதாரம் இல்லாமல் அப்பெண்ணை ஏமாற்றுக்காரி என்று குற்றம் சாட்டிய கருவூல அதிகாரிகளுக்கு நீதிமன்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. 6. சுவர்பூச்சின் தைல உறிஞ்சுதல் மற்றும் ஆவி பகுப்பாய்வு குறித்த பிரத்யேக ஆய்வறிக்கை. கட்டிடப் பொருட்களின் மீதான வேதியியல் தடயங்களை ஆய்வு செய்ததில் காஜி பயன்படுத்திய அறிவியல் கோட்பாடுகளின் விரிவான பகுப்பாய்வு. நுண்துளைகளின் இயற்பியல் பிசிக்ஸ் ஆஃப் porous surfaces. பண்டைய காலத்தில் சுவர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட சுண்ணாம்பு மற்றும் களிமண் சாந்துகள் அதிகளவில் நுண்துளைகளை மைக்ரோ போஸ் கொண்டிருந்தன. நறுமண தைலங்கள் சூடாக்கப்படும்போது உருவாகும் ஆவி மூலக்கூறுகள் volatile organic compounds இந்த நுண்துளைகளுக்குள் ஊடுருவி அங்குள்ள தாதுக்களுடன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்கின்றன. நீடித்த நறுமண உறைவு retention of heavy essential oils. அகில் மற்றும் கஸ்தூரி போன்ற உயர் ரக நறுமண தைலங்களின் மூலக்கூறுகள் மிகவும் கனமானவை. இவை சாதாரண காற்றில் எளிதில் ஆவியாகிவிடாமல் சுவரின் ஆழமான அடுக்குகளில் பல ஆண்டுகள் உறையும் தன்மையுடையவை. வெப்ப விழிப்பு முறை தார்மல் டசப்ஷன். வெறுமனே மோப்பம் பிடிப்பதன் மூலம் சுவரிலுள்ள நறுமணத்தை கண்டறிய முடியாது. காஜி அச்சாந்து மாதிரிகளுக்கு மிதமான வெப்பத்தை கொடுத்தபோது பிணைக்கப்பட்டிருந்த தைல மூலக்கூறுகள் விடுவிக்கப்பட்டு ஆவியாக வெளிவந்தன. இத்தொழில்நுட்பம் நவீன தடயவியலில் பயன்படுத்தப்படும் தெர்மல் டிசார்ப்ஷன் தார்மல் டசப்ஷன் முறைக்கு இணையானதாகும். 7. இஸ்லாமிய சட்டத்தில் சாட்சியமற்ற சூழலில் வாரிசுரிமை தீர்மான கோட்பாடு. இஸ்லாமிய சட்ட முறையில் ஒரு குழந்தையின் தந்தை யார் என்பதையும் வாரிசுரிமையையும் தீர்மானிப்பதில் வலது ஃப்ராஷ் சாயில் பலோங்ஸ் டு த மாரடல் பெட் என்ற கோட்பாடு முதன்மையானது. இருப்பினும் திருமணத்திற்கான எழுத்துப்பூர்வ ஆவணங்களோ அல்லது சாட்சிகளோ இல்லாத அரிய சூழல்களில் பின்வரும் நெறிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. சூழ்நிலை சான்றுகளின் வலிமை ஆராய்நாடிய நேரடிச் சாட்சிகள் இல்லாத போது மறுக்க முடியாத அறிவியல் அல்லது இயற்பியல் சான்றுகள் மறைமுகச் சான்றுகள் முதன்மை சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படும். தந்தையின் ஒப்புதல் வாழ்விட நிரூபணம் எஸ்டிஃபட்ஹா கணவன் குறிப்பிட்ட இடத்தில் அப்பெண்ணுடன் வாழ்ந்துள்ளான் என்பதைச் சுற்றியுள்ள தடயங்கள் உறுதிப்படுத்தினால் குழந்தையின் வாரிசுரிமைக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்கப்படும். குழந்தையின் நலன் இஸ்லாமிய சட்டத்தில் ஒரு குழந்தையின் வாரிசுரிமை பறிக்கப்படுவதைத் தடுக்கவும் அவனுக்கு தந்தையின் முகவரியை அளிக்கவும் சட்ட நுணுக்கங்கள் சாதகமாக பயன்படுத்தப்படுகின்றன. 8. நவீன தடயவியல் ஒப்பீடும் முடிவுரையும். நவீன தடயவியல் அறிவியல் துறையில் குற்றம் நடந்த இடங்களில் சுவர்கள் ஆடைகள் மற்றும் மரப்பொருட்களில் படிந்துள்ள கண்ணுக்குத் தெரியாத இரசாயன மூலக்கூறுகளை ஆய்வு செய்ய நட்சத்திரக்குறி வாயு குரோமடோகிராபி காஸ் குரோமடோகிராஃபி பயன்படுத்தப்படுகிறது.
பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு வீட்டின் சுவரில் உறிஞ்சப்பட்டிருந்த தைல ஆவிகளை மிதமான வெப்பத்தின் மூலம் பிரித்தெடுத்து ஒரு குழந்தையின் தந்தை யார் என்பதை நிரூபித்த காஜியின் இந்த ஆய்வு உத்தி இஸ்லாமிய வரலாற்று நீதி பரிபாலனத்தின் மற்றுமொரு மைல்கல்லாகும். 9. பஸ்ரா வர்த்தகரின் கடல் வழி பயணம் மற்றும் பல திருமணங்கள் குறித்த கேள்வி. ஆழமான ஆய்வறிக்கை. வரலாற்று பின்னணி. அப்பாசட் ட்ரேட் ரூட்ஸ். பி 8ஆம் மற்றும் 9ஆம் நூற்றாண்டுகளில் அப்பாசிய பொற்காலம். பஸ்ரா நகரம் உலகளாவிய கடல் வணிகத்தின் மையப்புள்ளியாக குளோபல் மாரடைம் ஹப் இருந்தது. பஸ்ரா துறைமுகத்திலிருந்து புறப்படும் கப்பல்கள் பாரசீக வளைகுடா செங்கடல் வழியாக சொஃபாலா கிழக்கு ஆப்பிரிக்கா மொராக்கோ மற்றும் அண்டலூஸ் இன்றைய ஸ்பெயின் வரை சென்றன. அட்லஸ் பெருங்கடல் அட்லாண்டக் ஓஷன் எல்லை என்பது ஜிப்ரால்டர் நீரிணை மற்றும் மொராக்கோவின் அட்லாண்டிக் கரைகளை குறிக்கிறது. பஸ்ரா வர்த்தகர்கள் அங்கு சென்று அகில் மற்றும் கஸ்தூரி கொடுத்துவிட்டு தந்தம் மற்றும் வெள்ளி வாங்கி வந்த வரலாற்று ஆதாரங்கள் உள்ளன. பொருளாதார நிலை மற்றும் பல திருமணங்கள். அக்காலத்தில் டஜர் எனப்படும் பெருவணிகர்கள் மிக பெரும் தனவந்தர்கள். பல நாடுகளுக்கு பயணம் செய்யும் வர்த்தகர்கள் தங்கள் பாதுகாப்பு தங்குமிடம் மற்றும் வணிக உறவுகளை வலுப்படுத்த ஆங்காங்கே சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொள்வது வழக்கமாக இருந்தது. இஸ்லாமிய சட்டப்படி 4 மனைவிகள் வரை அனுமதி உண்டு. எனவே தூரத்து நகரில் அவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்தது வரலாற்றுப்பூர்வமாக சாத்தியமான ஒன்றே. 10. மரண அறிவிப்பு ஆதாரம் மற்றும் உடலின் நிலை. அவர் இறந்தது யாருக்கு எப்படி தெரியும்? ஆதாரம் என்ன? உடல் எங்கே? ஆழமான ஆய்வறிக்கை. வணிக குழுக்களின் தொடர்பு காரவன் மற்றும் மாரடைம் இன்டெலிஜென்ஸ். பண்டைய காலத்தில் தொலைதூர பயணம் செய்யும் வர்த்தகர்கள் கசாஃபில் காரவான்ஸ் அல்லது வணிக கப்பல் குழுக்களாகவே பயணிப்பார்கள். வர்த்தகர் வழியில் காய்ச்சலாலோ அல்லது விபத்தாலோ இறக்கும் போது அவருடன் பயணிக்கும் சக வணிகர்கள் அல்லது கப்பலின் மாலுமிகள் நாகுடா அவரது மரணத்தை பதிவு செய்வர். அத்தியாவசியச் சான்று சக்கால் ஆஃபாட். அந்நகரத்தின் காஜியிடம் மரணச் சான்றிதழ் பெறப்பட்டு பஸ்ராவில் உள்ள முதன்மைச் சந்தை நிர்வாகத்திற்கும் அரசு அஞ்சல் துறைக்கும் பாரிட் தகவல் அனுப்பப்படும். உடலின் நிலை பெரியல் ஆட்சி டிஸ்டன்ட் லாண்ட். அக்காலத்தில் குளிரூட்டும் வசதிகள் இல்லாததால் நடுக்கடலிலோ அல்லது தூர தேசத்திலோ இறப்பவர்களை அங்கேயே இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் பெரியல் லோகல் பெரியல் செய்து விடுவார்கள். உடலின் துல்லியமான அடையாளங்கள் மற்றும் அவர் வைத்திருந்த பொருட்கள் சக வணிகர்களால் பஸ்ராவில் உள்ள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும். 11. அரசு கருவூலத்தின் பேட் மால் தலையீடு. அரசு கருவூலம் கைப்பற்றுவது அநீதி. ஆழமான ஆய்வறிக்கை. பைத்துல் மால் பேட் மால் சட்டவிதி. இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டப்படி ஃபாராய்ட் ஒரு முஸ்லிம் இறந்துவிட்டாலோ மற்றும் அவருக்கு வாரிசுகள் ஆசபே ஃபோரட் யாரும் இல்லை என்று அரசுக்கு தெரியவந்தாலோ அவரது சொத்துக்கள் அனாதை சொத்து மால் டாய் என கருதப்பட்டு அரசு கருவூலமான பைத்துல் மால் பாதுகாப்பு பொறுப்பில் எடுக்கும். அரசின் நோக்கம் இது சொத்தைச் சூறையாடுவது அல்ல, மாறாக சட்டப்பூர்வ வாரிசுகள் யாரும் உரிமை கோராத போது அச்சொத்து தவறான நபர்கள் கைகளுக்கு போய்விடக் கூடாது என்பதற்கான காப்பீடு ஆகும். ஆனால் சட்டப்பூர்வ வாரிசு வந்து நிரூபித்தால் கருவூலம் அச்சொத்தை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்பது கட்டாய விதி. 12. மனைவிக்கு கிடைத்த மரணச் செய்தி. கணவன் இறந்தது அப்பெண்ணிற்கு எப்படி தெரிந்தது? ஆழமான ஆய்வறிக்கை. வர்த்தகர் இறந்த செய்தி பஸ்ராவுக்கு எட்டியதும் பஸ்ராவின் முதன்மை சந்தையில் அறிவிப்பாளர்கள் மூலம் பொது அறிவிப்பு செய்யப்பட்டது. மேலும் வணிக பாதைகளில் செல்லும் சாத்துக்காளதிகள் காரவான்ஸ் மூலமாக அண்டை நகரங்களுக்கும் இச்செய்தி பரவியது. அப்பெண் வசித்த நகருக்கு வந்த வர்த்தகர்கள் மூலமாக தனது கணவன் இறந்துவிட்டதையும் பஸ்ராவில் உள்ள அவரது சொத்துக்களை அரசு கைப்பற்றப் போவதையும் அறிந்து உடனே நீதி தேடி பஸ்ராவிற்கு வந்தாள். 13. கருவூல அதிகாரியின் ஆமீல் எதிர்ப்பு மற்றும் விரிவுரை. வினா கருவூல அதிகாரி ஏன் அதை மறுத்தார்? விரிவுரை. ஆழமான ஆய்வறிக்கை. நிர்வாக பொறுப்பு. ஆமில் பைத்துல் மால் ஆமீல் பேட் மால் என்பவர் பொதுச்சொத்தின் பாதுகாவலர். போலி உரிமை கோருபவர்களிடமிருந்து ஃப்ரோடியூலண்ட் கிளேமண்ட்ஸ் அரசு சொத்தை பாதுகாப்பதே அவரது கடமை. சட்டப்பூர்வ ஐயம். பஸ்ரா நகரத்தின் அதிகாரப்பூர்வ பதிவேடுகளில் அப்பெண்ணின் பெயரோ திருமண பதிவோ இல்லை. போதிய ஆதாரங்கள் இல்லாமல் சொத்தை கொடுத்தால் அது அரசுக்கு செய்யும் துரோகம் என்பதால் அவர் அப்பெண்ணின் கூற்றை சொத்துக்காக புனையப்பட்ட போய் என வாதிட்டார். 14. 16. அறை மற்றும் குழந்தையின் பிறப்பிற்கான ஆதாரம். ஒரு குழந்தை குறிப்பிட்ட அறையில் பிறந்ததா என்பதற்கு பண்டைய காலத்தில் பிறப்புச் சான்றிதழ் கிடையாது. ஆனால் நட்சத்திரக்குறி சுழல்நிலைச் சான்றுகள் சார்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் மூலம் காஜி இதை நிரூபித்தார். நீண்டகால வாசம் கோஹாபடேஷன் சுவரில் படிந்த நறுமணப் பொருள் அவ்வர்த்தகர் சில நாட்கள் மட்டுமே வந்து செல்லும் ஒரு விருந்தினராக இல்லாமல் மாதக்கணக்கில் ஆண்டுகணக்கில் அங்கு தங்கி அத்தர் காய்ச்சும் தொழிலும் செய்துள்ளார் என்பதை நிரூபித்தது. சமூக பிரசன்னம். ஒரு வீட்டில் ஆண் நீண்டகாலம் தங்கியிருப்பதும் அதே காலகட்டத்தில் பெண் கர்ப்பமாகி குழந்தை பெற்றெடுப்பதும் சட்டப்பூர்வ கணவன் மனைவி உறவை வரலாற்று தர்க்கப்படி பிரசம்ப்ஷன் ஆஃப் மேரேஜ் உறுதி செய்கிறது. 15. வாடகைக்கு தங்கியிருக்கலாமே. அந்த வர்த்தகர் அப்பெண்ணின் வீட்டில் வாடகைக்கு தங்கியிருக்கலாமே. ஆழமான ஆய்வறிக்கை.
தொழில்முறை ஆய்வு. வர்த்தகர் அங்கு வெறும் தங்கும் விடுதியாக காரவான்சராய் அதை பயன்படுத்தவில்லை. அவர் தனது சொந்த ரகசிய அத்தர் கூட்டை சீக்ரெட் ஃபார்முலா அங்கேயே காய்ச்சி வடித்துள்ளார். சமூக வழக்கம். அக்கால கலாச்சாரப்படி ஒரு பழமைவாத அரபு சமூகத்தில் மனம் முடியாத ஒரு அந்நிய ஆண் ஒரு பெண்ணின் வீட்டிற்குள் தங்கி அத்தர் காய்ச்சும் தொழில் கூடம் நடத்துவது சமூகத்தால் அனுமதிக்கப்படாது. அவர் அவளை திருமணம் செய்திருந்தால் மட்டுமே அது சாத்தியம். 17, 18. கருவூல அதிகாரிகளின் நோக்கம் மற்றும் தண்டனை. அதிகாரிகளின் நோக்கம் என்ன? எச்சரிக்கை மட்டும் தானா, தண்டனை இல்லையா? என்ன நியாயம்? ஆழமான ஆய்வறிக்கை. அதிகாரிகளின் நோக்கம். கருவூல அதிகாரிகள் தனிப்பட்ட சுயநலத்திற்காகச் செய்யவில்லை, அரசு நிதிக்கு பாதுகாப்பு தரும் நோக்கில் செயல்பட்டனர். ஆனால் சாட்சியற்ற அனாதை பெண்ணின் கோரிக்கையை தீர விசாரிக்காமல் ஏமாற்றுக்காரி என்று உடனடியாக பழிசுமத்தியது அவர்களின் அவசர போக்கை காட்டியது. நீதிமன்ற எச்சரிக்கையின் சட்ட பின்னணி. டசிர் ரூல்ஸ். இஸ்லாமிய சட்டத்தில் ஒருவரை பொய்சாட்சி அல்லது அவதூறு என்று நிரூபிக்கப்படாமல் குற்றஞ்சாட்டுவது அல்லது தவறான குற்றச்சாட்டின் கீழ் வரும். இருப்பினும் அதிகாரிகள் தங்கள் பொது கடமையைச் செய்ததால் அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படவில்லை. ஆனால் ஆதாரமின்றி எளிய மக்களின் உரிமைகளை நிராகரிக்கக் கூடாது என காஜி வழங்கிய அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை டசிர் பில் டபிக் என்பது அவர்களின் பதவி உயர்வு மற்றும் நிர்வாகப் பதிவேட்டில் கருப்பு புள்ளியாக பதியும் கடுமையான சட்ட நடவடிக்கையாகும். 19. அகில் வூட் அகருட் என்றால் என்ன? அகில் ஆங்கிலத்தில் வூட் அல்லது அகருட் என்பது ஐலரியா மரங்களிலிருந்து பெறப்படும் மிக விலையுயர்ந்த நறுமண மரக்கட்டையாகும். நட்சத்திரக்குறி வேதியியல் உருவாக்கம். இம்மா மரங்கள் ஒருவித பூஞ்சை தொற்றால் ஃபங்கல் அன்ஃபெக்ஷன் பாதிக்கப்படும் போது தங்களை பாதுகாக்க ஒரு அடர்ந்த நறுமணமிக்க பிசின்களை உருவாக்குகின்றன. மதிப்பு. இந்த மரக்கட்டை தங்கத்தை விட விலையுயர்ந்தது. பண்டைய அரேபியாவில் இது கருப்பு தங்கம் என அழைக்கப்பட்டது. இதை மெதுவாக எரிக்கும் போது அல்லது காய்ச்சி எண்ணெய் எடுக்கும் போது டவைன் தெய்வீக நறுமணம் வீசும். 20. வலது ஃப்ராஷ் கோட்பாடு. சைல்ட் பலோங்ஸ் டு த மாரடல் பெட் கோட்பாடு விளக்கவும். இஸ்லாமிய சட்டத்துறையின் முக்கியமான பொன்மொழி வலது லில ஃப்ராஷ் வலில் ஆஹிர் ஹஜர் நட்சத்திரக்குறி. விளக்கம். ஒரு திருமண படுக்கையில் சட்டப்பூர்வ குடும்ப உறவில் பிறக்கும் குழந்தை அக்கணவனுக்கே சொந்தமானது. நோக்கம். சமூகத்தில் குழந்தைகள் அனாதைகளாகவோ அல்லது சட்டவிரோத குழந்தைகளாகவோ இலஜிடமட் முத்திரை குத்தப்படுவதை தடுப்பதே இதன் முதன்மை நோக்கம். தந்தைமை குறித்து சிறிதளவாவது சாதகமான சான்றுகள். கணவன் வீட்டில் தங்கியிருந்தது. நறுமண ஆதாரங்கள் கிடைத்தால் நீதிமன்றம் குழந்தைக்கு தந்தை முகவரியை வழங்கிவிடும். 21. தோலின் அடையாளம். பிசிகல் மார்க்ஸ். இயற்பியல் அல்லது அறிவியல் சான்றுகளில் தோலின் அடையாளம் எது? ஆழமான ஆய்வறிக்கை. பண்டைய காஜிக்கள் கியாஃபா ஃபீச்சர் பேஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் என்ற இயற்பியல் முறையையும் கையாண்டனர். மரபணு போலி அடையாளம். பிசியோனமி. தந்தையின் மற்றும் குழந்தையின் பாதங்கள், காது மடல் வடிவங்கள், தோலின் நிறமி அமைப்பு, ஸ்கின் பிக்மெண்டேஷன் மற்றும் தோலில் உள்ள பிரத்யேக தழும்புகள் மச்சங்களை ஒப்பிட்டு பார்ப்பது. தடயவியல் பிணைப்பு. இந்த வழக்கில் சுவர் பூச்சு சான்றுடன் சேர்த்து குழந்தையின் உடலில் இருந்த தந்தையின் குடும்ப வழித்தோன்றல் சார்ந்த இயற்பியல் அடையாளங்களும் பிசிகல் மார்க்ஸ் ஒப்பிட்டு உறுதி செய்யப்பட்டன. 22. பஸ்ரா வர்த்தகரின் ரகசிய அத்தர் செய்முறை விரிவான ஆய்வறிக்கை. வினா. குங்குமப்பூ, அகில் மற்றும் கஸ்தூரி, சாஃப்ரன், வூட் மற்றும் மஸ்க் இரகசிய கலவை செய்முறை விளக்கம். ஆழமான விரிவான செய்முறை பகுப்பாய்வு. பஸ்ரா வர்த்தகர் தயாரித்த அந்த அரிய அத்தர் முகல்லாத் ஆட மொகல்லட் நட்சத்திரக்குறி என்று அழைக்கப்படும் அரச கலவையாகும். இதன் செய்முறை வேதியியல் படிநிலைகள். அத்தர் தயாரிப்பு மற்றும் சுவரில் உறிஞ்சப்படும் அறிவியல் படிநிலைகள். 1. மூலப்பொருட்களின் சேர்க்கை. முதலில் முதன்மையான நறுமணப் பொருட்களான அகில் மரக்கட்டை, கஸ்தூரி மற்றும் குங்குமப்பூ ஆகியவை சரியான விகிதத்தில் ஒன்று சேர்க்கப்படுகின்றன. 2. எண்ணெய் ஊடகத்தில் கலத்தல். இந்த மூலப்பொருட்கள் நறுமணத்தை தாங்கி பிடிக்கும் எண்ணெய் ஊடகத்துடன் கலக்கப்படுகின்றன. 3. வாலை எந்திரத்தில் இடுதல். இக்கலவையானது அத்தர் காய்ச்சுவதற்கென பயன்படுத்தப்படும் தேக் பாப்கா எனப்படும் பாரம்பரிய களிமண் வாலை எந்திரத்தில் ஊற்றப்படுகிறது. 4. நீராவி வடித்தல் ஸ்டீம் டிஸ்டிலேஷன். மிதமான வெப்பத்தில் நீராவி வடித்தல் முறை மூலம் நறுமண ஆவிகள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. 5. சுவரில் உறிஞ்சப்படுதல். இவ்வாறு வெளிவரும் கனமான நறுமண மூலக்கூறுகள் காற்றில் பரவி அறையின் சுண்ணாம்பு சுவரிலுள்ள நுண்துளைகளால் உறிஞ்சப்பட்டு பல ஆண்டுகள் அழியாமல் தங்குகின்றன. 23. மூலப்பொருட்களின் இயல்பு. 1. அகில் வூட் அடிப்படை நறுமணம் பேஸ் நோட். அடர்ந்த பிசின் எண்ணெய். கஸ்தூரி மஸ்க் நறுமணத்தை நிலைநிறுத்தும் காரணி ஃபிக்சடவ். ஆவியாகும் தன்மையை கட்டுப்படுத்தும். குங்குமப்பூ சாஃப்ரன் மேல் நறுமணம் டோப் நோட். பிரத்யேக நிறம் மற்றும் காரமான நறுமணம். 2. வடித்தல் முறை டிஸ்டலேஷன் ப்ரோசஸ். வர்த்தகர் களிமண்ணால் ஆன தேக் பாப்கா என்ற பாரம்பரிய வாலை எந்திரத்தை பயன்படுத்தினார். அகில் மரத்துண்டுகளையும் குங்குமப்பூவையும் நீரில் ஊறவைத்து குறைந்த வெப்பத்தில் நீராவி வடித்தல் ஸ்டீம் டிஸ்டலேஷன் செய்வார். வெளிவரும் நீராவியானது கஸ்தூரி கலந்த எண்ணெயில் செசமி காரிய ஆயில் உறிஞ்சப்பட்டு அத்தராக மாறும்.
3. சுவரில் உறிஞ்சப்பட்ட இரசாயன இயற்பியல் பிசிகல் கெமிஸ்ட்ரி ஆஃப் வால் அப்சர்ப்ஷன். இந்த அத்தர் ஆவியாகும் போது அதில் உள்ள செஸ்குவிடர்பீன்கள் சைட்டர்பென்ஸ் வூட் இல் இருப்பது மற்றும் சாஃப்ரனால் சஃப்ரன் குங்குமப்பூவில் இருப்பது ஆகியவை காற்றில் பரவி அறையின் ஈரமான சுண்ணப்பூச்சில் கால்சியம் கார்பனேட் மோட ஊடுருவுகின்றன. சாதாரண வாசனை திரவியங்கள் சில நாட்களில் ஆவியாகிவிடும். ஆனால் கஸ்தூரி நிலைநிறுத்திய மஸ்ட் ஃபிக்ஸ்ட் அகில் மூலக்கூறுகள் சுவரில் 8 முதல் 10 ஆண்டுகள் வரை வேதியியல் ரீதியாக அழியாமல் உறைந்திருக்கும். முடிவு காஜி அச்சாந்து மாதிரியை சூடேற்றிய போது அந்த பிரத்யேக முகல்லாத் அத்தரின் வேதியியல் மூலக்கூறுகள் மீண்டும் ஆவியாகி வெளிவந்து அவ்வரை வர்த்தகரின் பிரத்யேக ஆய்வகமாகவே செயல்பட்டுள்ளது என்பதை 100 விழுக்காடு அறிவியல் பூர்வமாக நிரூபித்தது. 24. அவன் திருமணம் ஆகாதவன் என்று பஸ்ராவாசிகள் நம்பியது எப்படி சாத்தியம்? தனித்துவமான வாழ்க்கை முறை. பஸ்ரா நகரில் அந்த வர்த்தகர் ஒரு தீவிரமான தொழில் முனைவோராகவும் ஆண்டின் பெரும்பகுதியை பயணங்களிலேயே கழிப்பவராகவும் அறியப்பட்டார். பஸ்ராவில் அவருக்கு சொந்த வீடு பட்டறை இருந்தபோதிலும் அவர் பஸ்ரா நகர பெண்கள் எவரையும் திருமணம் செய்யவில்லை. மறைமுக திருமணம் ஐப் மாரஜ். அக்காலத்தில் வணிகர்கள் தாங்கள் அடிக்கடி சென்று தங்கும் தூரத்து நகரங்களில் ட்ரேட் ஹப்ஸ் பெண்களை மணந்து குடும்பம் நடத்துவது உண்டு. ஆனால் தகவல் தொடர்பு வசதிகள் இல்லாத அக்காலத்தில் பஸ்ராவில் உள்ள அவரது அண்டை வீட்டாருக்கோ அல்லது சக வர்த்தகர்களுக்கோ அவர் தூரத்து நகரில் திருமணம் செய்து கொண்ட செய்தி தெரிய வாய்ப்பிருக்கவில்லை. எனவே பஸ்ரா நகர பதிவேடுகளின்படி அவர் பிரம்மச்சாரி திருமணம் ஆகாதவர் என்றே கருதப்பட்டார். 25. செய்தி சொன்ன வணிகர்கள் உயிருள்ள சாட்சிகளாக இருக்கும்போது அப்பெண் ஏன் அவர்களை காஜியின் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரவில்லை? 1. வணிகர்களின் தற்காலிக பயணம். செய்தி சொன்ன வணிகர்கள் அலைந்து திரியும் சாத்துக்காளதிகள் நோமாட காரவான்ஸ் டிராவலன் மார்ச்சன்ட்ஸ். அவர்கள் செய்தி சொன்ன கையோடு அடுத்தடுத்த நாடுகளுக்கு வணிகத்திற்காக புறப்பட்டு சென்றுவிட்டனர். 2. நேரடி சாட்சியின்மை டைரக்ட் விட்னிசஸ் vs ஹீர்சே. செய்தி சொன்ன வணிகர்களுக்கே கூட அந்த வர்த்தகர் இறந்த செய்தியும் அவரது சொத்துக்கள் பைத்துல் மாலால் கைப்பற்றப்பட போகிறது என்ற தகவலும் பஸ்ரா சந்தை புரளிகள் மற்றும் அறிவிப்புகள் வழியே கிடைத்த இரண்டாம் கட்ட தகவல்தான் ஹீர்சே எவிடன்ஸ். 3. சட்டச் செல்லுபடி. இஸ்லாமிய சட்டப்படி ஒரு திருமணத்தை நிரூபிக்க கேள்விப்பட்ட செய்தியை சொல்பவர்கள் சாட்சியாக முடியாது. திருமணத்தின் போது நேரில் நின்ற சாட்சிகளே ஐவிட்னஸஸ் டு நிக்காஹ் தேவை. ஆனால் அத்திருமணச் சாட்சிகள் இருவரும் ஏற்கனவே இறந்துவிட்டதால் செய்தி சொன்ன வணிகர்களை அழைத்து வந்திருந்தாலும் அவர்களின் வாக்குமூலம் சட்டப்படி செல்லுபடியாகியிருக்காது. 26. காஜியின் அத்தர் சோதனை Q மற்றும் A வடிவில் தெளிவான விளக்கம். கேள்வி சுவரில் படிந்த நறுமணத்தை வைத்து ஒருவரை எப்படி அடையாளப்படுத்த முடியும்? பதில் பஸ்ரா வர்த்தகர் தயாரித்த முகல்லாத் ஆட அல் மொகல்லட் சாதாரண அத்தர் அல்ல. அதில் சேர்க்கப்படும் அகில் வூட் கஸ்தூரி மஸ்ட் மற்றும் குங்குமப்பூ சாஃப்ரன் ஆகியவற்றின் கலவை விகிதம் அவரது குடும்ப இரகசியமாகும். ஒவ்வொரு வர்த்தகருக்கும் இந்த விகிதம் வேறுபடும். மொடர்ன் ஃப்ரேக்ரன்ஸ் ஃபிங்கர்பிரிண்ட். கேள்வி சுவரில் நறுமணம் பல ஆண்டுகள் எப்படி தங்கும்? பதில் கஸ்தூரி ஒரு இயற்கை நிலைநிறுத்தி ஃபிக்சடவ். இது ஆவியாகும் தன்மையை குறைக்கும். சுவரின் சுண்ணாம்பு சாந்தில் உள்ள நுண்துளைகள் பொஸ் இந்த அடர்ந்த எண்ணெய் கலவையை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும். கேள்வி காஜி அதை நீதிமன்றத்தில் எப்படி நிரூபித்தார்? பதில் சுண்ணப்பூச்சை சேகரித்து அகல் விளக்கில் மிதமான தணலில் சூடேற்றியபோது தார்மல் டசப்ஷன் பல ஆண்டுகளாக உறைந்திருந்த நறுமண மூலக்கூறுகள் மீண்டும் நீராவியாக வெளிவந்தன. பஸ்ராவில் உள்ள அவரது பட்டறையின் அத்தர் வாசனையும் இந்த சுவர்ச் சாந்தின் வாசனையும் 100க்கு 100 ஒன்றாக இருந்ததால் அந்த அறையில் அந்த வர்த்தகர் மட்டுமே நீண்ட காலம் தங்கி தொழில் செய்துள்ளார் என்பது நிரூபணமானது. 27. ஆய்லரியா அகில் மரம் விரிவான தாவரவியல் மற்றும் வேதியியல் அறிக்கை. ஆய்லரியா என்பது தென்கிழக்கு ஆசியா மற்றும் தென்னாசிய காடுகளில் வளரக்கூடிய ஒரு அரிதான தாவர பேரினமாகும். ஆய்லரியா மரத்திலிருந்து அகில் உருவாகும் தாவரவியல் மற்றும் வேதியியல் நிகழ்வு. அகில் வூட் உருவாகும் படிநிலைகள். ஆரோக்கியமான மரம். தொடக்கத்தில் ஆரோக்கியமாக இருக்கும் ஆய்லரியா மரத்திற்கு எந்தவித பிரத்யேக நறுமணமும் இருக்காது. பூஞ்சை தொற்று ஏற்படுதல். இம்மா மரம் இயற்கையாக காயம்படும்போதோ அல்லது ஃபியாலோபோரா என்ற பூஞ்சை கிருமியால் தாக்கப்படும்போதோ நோய்த்தொற்றுக்கு உள்ளாகிறது. தற்காப்பு நடவடிக்கை. நோய்த்தொற்றிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள மரம் ஒரு அடர்ந்த நறுமணம் மிக்க மரப்பிசினை சுரக்கத் தொடங்குகிறது. மரம் நிறம் மாறி கனமாதல். பிசின் சுரப்பால் மரத்தின் உட்பகுதி கரும்பழுப்பு அல்லது கருப்பு நிறமாக மாறி அதிக எடையும் அடர்த்தியும் கொண்டதாக மாறுகிறது. அகில் மரக்கட்டை உருவாக்கம். இந்த அடர்ந்த பிசின் செறிந்த மரப்பகுதியே அகில் வூட் அல்லது அகருட் என்று அழைக்கப்படுகிறது. 1. இயற்கையின் விசித்திரம். ஆரோக்கியமாக இருக்கும் சாதாரண ஆய்லரியா மரத்திற்கு எந்த வாசனையும் இருக்காது. அதன் மரக்கட்டையும் குறைந்த மதிப்புடையது. ஆனால் இம்மரம் ஃபியாலோபோரா பாராசிரிசை என்ற பூஞ்சையினால் ஃபங்கல் அன்ஃபெக்ஷன் தாக்கப்படும்போது தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒரு அடர்ந்த நறுமணம் மிக்க மரப்பிசினை ரெசன் சுரக்கிறது. 2. அகில் உருவாக்கம். இப்பிசின் மரத்தின் உட்பகுதியில் பரவி மரத்தின் நிறத்தை கருப்பாக மாற்றி அதை அதிக எடை கொண்டதாக மாற்றுகிறது. இந்த மரக்கட்டையே அகில் அகருட் வூட் எனப்படுகிறது. 3.
வேதியியல் பண்பு. இதில் சைட்டர்பென்ஸ் மற்றும் அகரோஃபொரன்ஸ் என்ற வேதியியல் மூலக்கூறுகள் உள்ளன. இவை மிக கடுமையான வெப்பத்திலும் தங்களின் நறுமணத்தன்மையை இழக்காமல் பல தசாப்தங்களுக்கு உறைந்திருக்கும் ஆற்றல் கொண்டவை. இதனால் தான் சுவரில் ஊடுருவிய பின்னரும் காஜியால் அதை மீட்க முடிந்தது. 28. இஸ்லாமிய நீதி பரிபாலன முறையில் நாங்கள் இவர்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்ததை பார்த்திருக்கிறோம் என்று அந்த வணிகர்கள் சாட்சியம் அளித்திருந்தாலும் காஜி அதை நேரடிச் சாட்சியமாக முபாஸ்ஹிர் ஏற்றுக்கொள்ளாததற்கு மிகவும் கடுமையான சட்ட காரணங்கள் உண்டு. 1. நிகாஹ் திருமணம் வேறு, ஒன்றாக வாழ்வது ஹாபடேஷன் வேறு. இஸ்லாமிய சட்டப்படி இருவர் ஒரே வீட்டில் ஒன்றாக வாழ்வதை பார்த்தது மட்டுமே அவர்கள் திருமண பந்தத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கான முழுமையான சான்றாகாது. ஒரு திருமணத்தை சட்டப்பூர்வமாக நிரூபிக்க நிகாஹ் நடைபெற்ற அந்த தருணத்தில் எஜாப் உபுல் நேரில் இருந்த 2 நம்பகமான சாட்சிகளின் சாட் அல் நிகாஹ் வாக்குமூலம் மட்டுமே முதன்மையான சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படும். செய்தி சொன்ன வணிகர்கள் அவர்கள் வாழ்ந்ததைத்தான் பார்த்தார்களே தவிர அவர்களுக்கு திருமணம் நடந்த நிகழ்வை நேரில் பார்க்கவில்லை. 2. இஸ்திஃபாலா எஸ்டிஃபட்ஹா ஊர் அறிந்த செய்தி விதியின் வரம்பு. சட்டத்துறையில் இஸ்திஃபாலா என்பது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ஊரே பரவலாக அறிந்து வைத்திருப்பதாகும். ஒரு குறிப்பிட்ட ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் இவர்கள் கணவன் மனைவி தான் என்று தொடர்ச்சியாக அறிந்து வைத்திருந்தால் அதை சூழ்நிலை சான்றாக கருதலாம். ஆனால் இந்த வழக்கில் செய்தி சொன்னவர்கள் அவ்வப்போது வந்து செல்லும் அந்நிய நாட்டு பயணிகள். அவர்கள் அப்பெண்ணின் ஊரில் நிரந்தரமாக வாழ்பவர்கள் அல்ல. எனவே அவர்களின் கூற்று கேள்விப்பட்ட செய்தி ஹீர்சே ஷஹாட ஏல அல் ஷஹாட என்ற பிரிவிலேயே வரும். 3. பைத்துல் மால் அரசு கருவூலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளின் கண்டிப்பு. வழக்கில் எதிர்மனுதாரராக இருப்பது ஒரு தனிநபர் அல்ல, அரசு கருவூலம் பேட் அல் மால். அரசு சொத்து அல்லது பொதுநிதி சம்பந்தப்பட்ட வழக்குகளில் காஜிக்கள் சாட்சியங்களை மிக மிக கடுமையான உரைகள் கொண்டு பரிசோதிப்பார்கள். வெறும் வாய்மொழி சாட்சியங்களை ஒரல் டெஸ்டமனி மட்டும் வைத்துக்கொண்டு பொதுச் சொத்தை ஒருவரிடம் ஒப்படைத்தால் அது எதிர்காலத்தில் போலிச் சாட்சிகளை உருவாக்கி அரசு சொத்தைச் சூறையாட வழிவகுத்துவிடும். 4. காஜியின் தொலைநோக்கு வாய்மொழியை விட இயற்பியல் சான்று மேலானது. வணிகர்களின் வாக்குமூலத்தை மட்டும் ஏற்று தீர்ப்பளித்தால் கருவூல அதிகாரி மேல்முறையீட்டு அப்பீல் செய்ய வாய்ப்பிருந்தது. அதனால்தான் காஜி வெறும் மனிதர்களின் வாய்மொழி சாட்சியத்தை சாராமல் யாராலும் மறுக்கவோ மாற்றவோ முடியாத சுவரில் படிந்த அத்தர் என்ற இயற்பியல் வேதியியல் சான்றை பிசிகல் மற்றும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் முதன்மைப்படுத்தி வழக்கை முழுமையாக முடித்து வைத்தார். அடுத்த சம்பவம் 4. இச்சம்பவத்தின் இரத்தினச் சுருக்கமான முதன்மை தலைப்பு. நைல் நதி ஆபரண வழக்கு. நிலப்பரப்பு மாற்றத்தால் மறைந்த புதையல் மண் அடர்த்தி வேறுபாட்டை உணர்ந்த கோவேறு கழுதையின் இயற்கை நடத்தை கொண்டு 10,000 தீனார்களை மீட்டு தந்த காஜி இஸ்லாமிய ஆட்சியாளர். இஸ்லாமிய வரலாற்று நீதி பரிபாலனத்தில் விலங்கின நடத்தை இயற்பியல் ஆனிமல் பிஹாவியோர் மற்றும் எதோலஜி மற்றும் தடயவியல் பூகோளவியல் ஃபரன்சிக் ஜியோமொஃபாலஜி ஆகியவற்றை இணைத்து வழங்கப்பட்ட ஒரு மிக அரிய வரலாற்றுச் சிறப்புமிக்க வழக்கின் 100 விழுக்காடு ஆழமான மற்றும் விரிவான ஆய்வறிக்கை இதோ. ஓவேறு கழுதையின் இயல்பான நடத்தை மண் அடர்த்தி மாறுபாடு மற்றும் புதைக்கப்பட்ட நைல் நதி ஆபரண மீட்பு. அறிமுகம் மற்றும் வழக்கு பின்னணி. அப்பாசிய கலீபகத்தின் ஆட்சியின் கீழ் எகிப்தின் கெய்ரோ ஃபுஸ்டாட் காயிரோ நகரம் மிக முக்கிய வர்த்தக மையமாக திகழ்ந்தது. அல் அண்டலூஸ் ஸ்பெயின் மற்றும் எகிப்திய பிரபுத்துவ குடும்பங்களுக்கு இடையே ஆபரணங்கள் மற்றும் இரத்தின கற்களின் வர்த்தகம் பெருமளவில் நடைபெற்றது. அக்காலத்தில் நைல் நதிக்கரையோரம் அமைந்திருந்த தோப்புகள் மற்றும் பண்ணை வீடுகளில் தங்களின் பெரும் செல்வத்தை புதைத்து வைப்பது தனவந்தர்களின் பாதுகாப்பான பழக்கமாக இருந்தது. அத்தகைய எகிப்திய பிரபுத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் தாமஸ்கஸ் நகருக்கு அவசர பயணம் மேற்கொள்ளும் சூழல் ஏற்பட்டது. பயணம் புறப்படுவதற்கு முன் தனது பரம்பரை சொத்தான பெருமதிப்புமிக்க வைரங்கள் மரகதங்கள் மற்றும் தங்க நாணயங்கள் அடங்கிய மரப்பெட்டியை தனது தோட்டத்தில் உள்ள இரகசிய இடத்தில் புதைத்து வைத்தார். அவர் திரும்பி வர 2 ஆண்டுகள் ஆகின. அவர் திரும்பி வந்து பார்த்தபோது பெருவெள்ளம் மற்றும் நிலப்பரப்பு மாற்றங்கள் காரணமாக அவர் அடையாளம் குறித்து வைத்திருந்த மரங்கள் வெட்டப்பட்டும் நிலப்பரப்பு முற்றிலும் மாறுபட்டும் இருந்தது. அவர் எவ்வளவு தோண்டி பார்த்தும் புதைத்த இடம் கிடைக்கவில்லை. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கருதப்பட்டு அவரது உறவினர்கள் சொத்தை கைப்பற்ற முயன்றனர். இந்நிலையில்தான் இஸ்லாமிய ஆட்சியாளர் தனது கூர்மையான அறிவியல் மற்றும் விலங்கியல் பார்வையால் வழக்கை கையில் எடுத்தார். சம்பவங்களின் நிகழ்வுமுறை மற்றும் வழக்காடல். கெய்ரோ நகரின் நீதிமன்றத்தில் வர்த்தகர் கண்ணீருடன் ஆஜரானார். நீதிபதியாளர்களே, நான் என் வாழ்நாள் சேமிப்பான 10,000 தீனார்களுக்கும் அதிகமான மதிப்புடைய ஆபரணங்களை என் எகிப்திய பண்ணை நிலத்தில் புதைத்து வைத்தேன். அடையாளத்திற்காக 3 அத்தி மரங்களை நடுவே வைத்து அதன் நிழல் விழும் புள்ளியை குறித்திருந்தேன். ஆனால் நான் இல்லாத காலத்தில் அத்தி மரங்கள் வெட்டப்பட்டு நிலமும் சமன் செய்யப்பட்டு விட்டது. நான் தோண்டிய இடங்களில் எதுவும் கிடைக்கவில்லை. என் உறவினர்களோ நான் போய்ச் சொல்கிறேன் என்றும் எனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்றும் கூறி என் நிலத்தையும் கைப்பற்ற பார்க்கிறார்கள் என்றார். எதிர்மனுதாரர்களான உறவினர்கள் வாதிடுகையில், இவர் சொல்வது முற்றிலும் போய். 2 ஆண்டுகளாக இவர் ஊரில் இல்லை.
நிலத்தில் எந்த புதையலும் இல்லை. நிலத்தின் உரிமையை இழக்கக்கூடாது என்பதற்காக இவர் புனையப்பட்ட கதையை கூறுகிறார் என்றனர். சாட்சிகளோ வரைபடங்களோ இல்லாத நிலையில் இஸ்லாமிய ஆட்சியாளர் அந்த வர்த்தகரிடம் அவர் புதைத்த அன்று நடந்த நிகழ்வுகளை மிக நுணுக்கமாக படிப்படியாக விவரிக்க உத்தரவிட்டார். இஸ்லாமிய ஆட்சியாளரின் தடயவியல் பரிசோதனை மற்றும் செய்முறை. வர்த்தகர் தனது வாக்குமூலத்தில் ஒரு சிறிய சம்பவத்தை குறிப்பிட்டார். ஐயா, நான் ஆபரண பெட்டியை புதைத்துவிட்டு குழியை மூடி மண்ணை இறுக்கி தட்டிச் சமன் செய்தேன். அப்போது நான் ஓட்டிவந்த என் வளர்ப்பு கோவேறு கழுதை மியூல் நான் சமன் செய்த அந்த குறிப்பிட்ட இடத்தின் மீதே வந்து நின்று கொண்டது. நான் அதை எவ்வளவோ விரட்டியும் அது நகராமல் தன் குழம்புகளால் ஹூஃப்ஸ் அந்த இடத்தை மிதித்துக் கொண்டே இருந்தது. பிறகு நான் அதை பலவந்தமாக இழுத்துச் சென்றேன். இதை கேட்ட இஸ்லாமிய ஆட்சியாளரின் முகத்தில் யோசனை மின்னியது. விலங்கியல் நடத்தையையும் ஆனிமல் சைக்காலஜி நிலத்தின் அடர்த்தி மாறுபாட்டையும் சாயில் கம்பாக்ஷன் டைனாமிக்ஸ் இணைக்கும் ஒரு சோதனையை இஸ்லாமிய ஆட்சியாளர் திட்டமிட்டார். சோதனையின் படிநிலைகள். அதே கோவேறு கழுதையை வரவழைத்தல். வர்த்தகரின் அந்த வளர்ப்பு கோவேறு கழுதை நீதிமன்றத்தின் முன் கொண்டு வரப்பட்டது. அது நீண்ட காலமாக வர்த்தகரின் பராமரிப்பில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. பண்ணை நிலத்தை சுற்றிலும் விடுவித்தல். உலவ விடுவது. பண்ணை நிலத்தின் எல்லை கதவுகள் மூடப்பட்டு மாலை நேரத்தில் அந்த கோவேறு கழுதை நிலத்திற்குள் தாராளமாக நடமாட விடப்பட்டது. விலங்கின் நடத்தை கண்காணிப்பு. இஸ்லாமிய ஆட்சியாளரையும் அவரது அதிகாரிகளும் தூரத்திலிருந்து கழுதையின் ஒவ்வொரு அசைவையும் உன்னிப்பாக கவனித்தனர். நிலத்தில் மிதிக்கும் புள்ளி அடையாளம். நிலத்தின் பல பகுதிகளை கடந்து சென்ற கழுதை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று தன் பின்னங்கால்களால் மண்ணை தட்டி முகர்ந்து பார்த்து அங்கேயே படுத்துக் கொண்டது. தோண்டும் பணி. கழுதை படுத்துக்கொண்ட இடத்தை அடையாளமிட்ட இஸ்லாமிய ஆட்சியாளர் அங்கு 4 அடி ஆழத்திற்கு தோண்டுமாறு உத்தரவிட்டார். அறிவியல் பூர்வ பகுப்பாய்வும் தர்க்கமும். தோண்டப்பட்ட 3.5 அடி ஆழத்தில் உடைந்த மரப்பெட்டியின் எச்சங்களும் அதற்குள் பத்திரமாக இருந்த 10,000 தீனார் மதிப்புள்ள நைல் நதி ஆபரணங்களும் மீட்கப்பட்டன. நீதிமன்றத்தில் இதற்கான அறிவியல் பின்னணியை இஸ்லாமிய ஆட்சியாளர் தெளிவாக விளக்கினார். தளர்வு மண் vs அடர்ந்த மண். சாயில் டென்சிட்டி மற்றும் கம்பாக்ஷன். இயற்கையாக அமைந்த நிலத்தின் மண் பல ஆண்டுகளாக இறுகி அடர்த்தியாக கம்பாக்டட் சாயில் இருக்கும். ஆனால் மனிதனால் தோண்டப்பட்டு மீண்டும் மூடப்பட்ட குழி பகுதி டஸ்டார்ப் ரீஃபில் சாயில் பல ஆண்டுகள் ஆனாலும் சுற்றியுள்ள மண்ணை விட குறைந்த அடர்த்தியுடனும் தளர்வாகவும் லூஸ் டென்சிட்டி இருக்கும். ஓவேறு கழுதையின் இயற்கை நடத்தை. எத்தாலஜி ஆஃப் மியூல்ஸ். ஓவேறு கழுதைகளும் குதிரைகளும் நடக்கும்போது அல்லது ஓய்வெடுக்க படுக்கும்போது கடினமான பாறை அல்லது இறுக்கமான மண்ணை விட தளர்வான மென்மையான மண் பரப்பையே சாஃப்ட் மற்றும் லூஸ் ஆர்க் தேர்ந்தெடுக்கும். இது அவற்றின் குழம்புகளுக்கு ஹூஃப்ஸ் வசதியாகவும் படுக்கும்போது உடலுக்கு இதமாகவும் இருக்கும். பழக்கத்தின் நினைவாற்றல். ஸ்பேஷல் மற்றும் ஒல்ஃபாக்டரி மெமரி. சுற்றியுள்ள நிலம் முழுவதும் கடினமான களிமண் கலந்த மண்ணாக இருக்க அந்த 4 கீழ் 4 அடி குழி மூடப்பட்ட இடம் மட்டும் தளர்வான மண்ணாக இருந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பும் அதே தளர்வான மண்ணின் சுகத்தை உணர்ந்த கழுதை மீண்டும் அதே இடத்தை நிலத்தில் உள்ள மற்ற இடங்களை விட வசதியானதாக கருதி தேர்ந்தெடுத்தது. நீதிமன்ற தீர்ப்பும் தண்டனையும். சொத்து ஒப்படைப்பு. மீட்கப்பட்ட அனைத்து ஆபரணங்களும் பண்ணை நிலத்தின் முழு உரிமையும் வர்த்தகரிடம் உடனடியாக ஒப்படைக்கப்பட்டன. உறவினர்களுக்கு தண்டனை. வர்த்தகரை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என பொய் பிரச்சாரம் செய்து நிலத்தைச் சூறையாட முயன்ற உறவினர்களுக்கு தப்சீர் டசிர் சட்டத்தின் கீழ் பொதுவெளியில் சாட்டையடியும் அபராதமும் விதிக்கப்பட்டது. நீதிமன்ற பதிவு. விலங்குகளின் இயற்கை நடத்தையை கொண்டு புதைக்கப்பட்ட தடயங்களை கண்டறியும் இந்த முறை அரச நீதிமன்ற பதிவேட்டில் சிஜில் பதிவு செய்யப்பட்டது. மண் இயற்பியல் மற்றும் விலங்கின நடத்தை குறித்த பிரத்யேக ஆய்வறிக்கை. மண் தொந்தரவு தடயவியல். ஃபரன்சிக் சாயில் டிஸ்டர்பன்ஸ். நிலத்தில் ஒரு குழி தோண்டப்பட்டு மீண்டும் மூடப்படும்போது அம்மையத்தின் மண் அமைப்பு சாயில் ஸ்ட்ரெடிகிராஃபி சீர்குலைகிறது. மேலடுக்கு மண்ணும் கீழடுக்கு மண்ணும் கலப்பதால் அங்கு நுண்துளைகள் பொரோசிட்டி அதிகமாகி நீர் உறிஞ்சும் தன்மையும் காற்று ஊடுருவும் தன்மையும் மாறுகிறது. நவீன தடயவியலில் இதை ஜிபிஆர் கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார் ஜிபிஆர் கொண்டு கண்டுபிடிப்பார்கள். அன்று இஸ்லாமிய ஆட்சியாளர் கழுதையின் உணர்வெழுச்சியை கொண்டு கண்டறிந்தார். விலங்குகளின் தசைநார் உணர்வு ப்ரோப்ரியோசெப்ஷன் இன் எக்வைன்ஸ். குதிரை மற்றும் கழுதை குடும்பத்தைச் சேர்ந்த விலங்குகளின் குழம்புகளில் ஹூஃப்ஸ் நுட்பமான நரம்பு முனைகள் உள்ளன. அவை தரைமட்டத்தின் கடினத்தன்மை வேறுபாட்டை சப்ஸ்ட்ரேட் ஹார்ட்னஸ் மனிதர்களை விட 10 மடங்கு துல்லியமாக உணரும் திறன் கொண்டவை. இஸ்லாமிய சட்டத்தில் சூழ்நிலை சான்றுகளின் வலிமை ஆரைன். இஸ்லாமிய நீதித்துறையில் நேரடிச் சாட்சிகள் இல்லாத போது இயற்கை மற்றும் அறிவியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் அமையும் கராயின் காதியா ஆரைன் ஆடிய கன்க்ளூசிவ் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் முழுமையான சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு விலங்கின் இயல்பான நடத்தையானது மனிதர்களின் பொய் சாட்சியங்களை விடவும் உண்மையானது என்ற தர்க்கத்தின் அடிப்படையில் இத்தீர்ப்பு வழங்கப்பட்டது. நவீன தடயவியல் ஒப்பீடும் முடிவுரையும். நவீன தடயவியல் துறையில் புதைக்கப்பட்ட உடல்கள் அல்லது ஆபரணங்களை கண்டுபிடிக்க மோப்ப நாய்கள் கடாவ எவிடன்ஸ் டாக்ஸ் மற்றும் மண்ணின் அடர்த்திமானிகள் பெனட்ரோமீட்டர்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. விலங்கினங்களின் இயல்பான உள்ளுணர்வையும் இன்ஸ்டிங்க்ட்ஸ் நிலத்தின் இயற்பியல் மாற்றத்தையும் இணைத்து புதைப்பொருளை மீட்டு நீதியை நிலைநாட்டிய இஸ்லாமிய ஆட்சியாளரின் இந்த ஆய்வு உத்தி வரலாற்றுச் சிறப்புமிக்க ஒன்றாகும்.
வணிகன் தன் கோவேறு கழுதையின் நடத்தையை வைத்து தானே ஏன் நிலத்தை தோண்டி பார்க்கவில்லை. அடையாள குழப்பம். வணிகன் 2 ஆண்டுகள் கழித்து வந்தபோது அத்தி மரங்கள் வெட்டப்பட்டு நிலம் முற்றிலும் சமன்படுத்தப்பட்டிருந்தது. அவன் தோண்டிய பகுதிகள் எல்லாமே அவனது கணிப்பில் தவறான இடங்களாக அமைந்தன. கழுதையின் நடத்தையை சாதாரண நிகழ்வாக கருதியது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் பெட்டியை புதைத்தபோது கழுதை அங்கு வந்து நின்றதை அவன் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. தான் மண்ணை தோண்டுவதை பார்த்துவிட்டு தேவையின்றி இடையூறு செய்கிறது என்று நினைத்து விரட்டினானே தவிர கழுதையின் குழம்புகள் மண்ணின் தளர்வு தன்மையை லூஸ் சப்ஸ்ட்ரேட் உணர்ந்து அங்கு நிற்கிறது என்ற அறிவியல் பின்னணி அவனுக்கு அப்போது தெரியவில்லை. நீதிமன்ற விசாரணையில் வெளிப்பட்ட உண்மை. இஸ்லாமிய ஆட்சியாளரிடம் தன் கதையை கூறும்போது அந்நாளில் நடந்த ஒவ்வொன்றையும் வரிசையாக விவரித்தான். கூர்மையான நுண்ணறிவு கொண்ட ஆட்சியாளர் கழுதையின் அந்த நடத்தையில் மறைந்திருந்த அறிவியலை கண்டறிந்து அதை சோதனையாக மாற்றினார். அது வணிகரின் பராமரிப்பில் தான் நீண்டகாலமாக இருந்தது என்பதை எப்படி உறுதி செய்தார்கள். இஸ்லாமிய ஆட்சியாளர் இதை கண்டறிய 3 முதன்மை சோதனைகளை மேற்கொண்டாள். குரல் மற்றும் அழைப்புச் சோதனை. ஓடடரி ரீகால். வணிகனை சற்று தூரத்தில் நிற்க வைத்து அவன் தன் வளர்ப்பு பிராணியை வழக்கமாக கூப்பிடும் ஒலி அல்லது பெயரைக் கொண்டு அழைக்கச் சொன்னார்கள். கழுதை உடனடியாக தன் காதுகளை விரைத்து அவனை நோக்கி ஓடி வந்தது. பழக்கவழக்கம் மற்றும் தொடுதல் வினை. டாக்டைல் ரெஸ்பான்சஸ். வணிகன் அதனருகே சென்று அதன் மூக்கு காது பகுதிகளை தொடும்போதும் சுமையை ஏற்றுவது போல முதுகை தட்டும்போதும் அது எந்தவிதமான மிரட்சியோ ஆஜடேஷன் அல்லது உதைக்கும் முயற்சியோ செய்யாமல் அமைதியாக வழிவந்தது. அந்நியர்கள் அணுகியபோது அது மிரண்டது. ஊர் மக்களின் சாட்சியம். எஸ்டிஃபட்ஹா வணிகன் பயணம் புறப்படுவதற்கு முன்பிருந்தே இந்த குறிப்பிட்ட கோவேறு கழுதையை தான் வளர்த்து வந்தான் என்பதை பண்ணை நிலத்திற்கு அருகிலிருந்த அண்டை வீட்டாரும் உறுதிப்படுத்தினர். பண்ணை நிலத்தை சுற்றிலும் விடுவித்தல். அதாவது பண்ணை நிலத்தின் எல்லைச் சுவர்களுக்குள் அன்க்ளோஸ்ட் காம்பவுண்ட் பவுண்டரி கழுதையை எந்தவித கயிற்று பிடிமானமும் இன்றி தாராளமாக உலவ விடுவது என்பதாகும். அதாவது கழுதையின் கழுத்திலிருந்த கயிற்றை கழற்றிவிட்டு நிலத்தின் எல்லைக் கதவுகளை மூடி மனிதர்கள் யாரும் அதை ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி துரத்தாமல் அல்லது வழிநடத்தாமல் அன்கைடட் மூவ்மெண்ட் அதன் இயல்பான உள்ளுணர்வின்படி இன்ஸ்டன்ட் நிலத்திற்குள் நடக்க விடுவதையே இது குறிக்கிறது. ஆட்சியாளர் ஏன் சரியாக 4 அடி ஆழத்திற்கு தோண்ட உத்தரவிட்டார். வணிகனின் வாக்குமூலம். வணிகன் தான் பெட்டியை புதைத்தபோது தன் மார்பளவு ஆழத்திற்கு தோண்டியதாக கூறியிருந்தான். பண்டைய கால புதைப்பு முறை 3 முதல் 4 அடி ஆழம் என்பது விலங்குகள் அல்லது வெள்ள நீர் நிலத்தை தோண்டி பெட்டியை வெளியே எடுத்துவிடாமல் இருக்கவும் அதே நேரம் மனிதர்கள் அவசர காலத்தில் மீண்டும் தோண்டி எடுப்பதற்கு ஏற்ற ஆழமுமாகும். மண்ணின் அடர்த்தி மாறுபடும் எல்லை. மேலடுக்கு மண் டொப்சாயில் 1 அடி வரை காற்றில் அடித்துவரப்பட்ட மண்ணால் சமமாகி இருக்கலாம். ஆனால் 3 முதல் 4 அடி ஆழம் வரைதான் மனிதரால் தோண்டப்பட்டு மூடியதற்கான மண் அடர்த்தி மாறுபாடு டஸ்டார்ப் ஸ்ட்ராடம் தெளிவாக இருக்கும் என்பதால் 4 அடி தோண்ட உத்தரவிடப்பட்டது. தப்சீர். சட்டம் சாட்டையடி எண்ணிக்கை மற்றும் அபராத தொகை. விரிவான விளக்கம். தப்சீர் தசிர் என்றால் என்ன? இஸ்லாமிய சட்டத்தில் குற்றங்கள் 2 வகைப்படும். ஹத்து ஹெட் குரான் மற்றும் சுன்னாவில் தண்டனை அளவுகள் நேரடியாக குறிப்பிடப்பட்ட குற்றங்கள். கா திருட்டு மது அருந்துதல். தப்சீர் தசிர் தெளிவான தண்டனை அளவு குறிப்பிடப்படாத அதே நேரம் சமூக குற்றங்கள் பொய் குற்றச்சாட்டுகள் ஏமாற்று வேலைகளுக்குச் சூழலுக்கும் குற்றத்தின் தன்மைக்கும் ஏற்ப இஸ்லாமிய ஆட்சியாளர் தன் விருப்புரிமையை பயன்படுத்தி டிஸ்கிரிஷனரி பனிஷ்மெண்ட் வழங்கும் தண்டனை. சாட்டையடி எண்ணிக்கை எவ்வளவு? உறவினர்கள் புரிந்தது பொய் பிரச்சாரம் மற்றும் பிறர் சொத்தை சூறையாட முயன்ற குற்றம் என்பதால் அவர்களுக்கு தப்சீர் சட்டத்தின் கீழ் 20 முதல் 39 சாட்டையடிகள் வரை பொதுவெளியில் வழங்கி தண்டிக்க உத்தரவிடப்பட்டது. ஹத்து சட்டத்தின் கீழ் வரும் 80 அல்லது 100 அடிகளை விட இது குறைவானது. அபராத தொகை எவ்வளவு? வர்த்தகரை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என ஊருக்குள் சித்தரித்து அவருக்கு ஏற்படுத்திய மன உளைச்சல் இழப்பீடு மற்றும் நீதிமன்றத்தின் நேரத்தை வீடித்ததற்காக அவ்வுறவினர்களுக்கு தலா 500 திர்ஹாம்கள் அல்லது அவசியப்பட்டால் அரசு நிதிக்காக குறிப்பிட்ட தீனார்களிடை அபராதமாக செலுத்த உத்தரவிடப்பட்டது. கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடா ஜிபிஆர். விரிவான விளக்கம். கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடா ஜிபிஆர் என்பது தரை ஊடுருவல் ரேடார் ஆகும். இது நிலத்தை தோண்டாமலேயே நிலத்தடி அமைப்புகளை கண்டறியும் ஒரு நவீன தடயவியல் மற்றும் புவிப்பியல் தொழில்நுட்பமாகும். செயல்முறை. தரைக்கு மேல் நகர்த்தப்படும் ஒரு கருவி உயர் அதிர்வெண் கொண்ட மின்காந்த ரேடியோ அலைகளை ரேடியோ வேவ்ஸ் 10 மெகாஹெர்ட்ஸ் to 2.6 ஜிகாஹெர்ட்ஸ் பூமிக்குள் அனுப்புகிறது. அலைகளின் எதிரொலிப்பு பூமிக்கு அடியில் உள்ள மண் அடுக்குகள் பாறைகள் தளர்வான குழி பகுதிகள் அல்லது உலோக பெட்டிகள் மீது இந்த அலைகள் மோதி மீண்டும் மேலே வரும். தடயவியல் பயன்பாடு. அடர்ந்த மண்ணுக்கும் தோண்டப்பட்டு மீண்டும் மூடிய தளர்வான மண்ணுக்கும் இடையே உள்ள மின்காந்த ஊடுருவல் வேறுபாட்டை டயலெக்ட்ரிக் பார்மியபிலிட்டி வைத்து நிலத்தடியில் புதைக்கப்பட்ட பெட்டிகள் அல்லது குழிகளை துல்லியமாக முப்பரிமாண படமாக 3D இமேஜ் இது காட்டிக் கொடுத்துவிடும். அன்று இஸ்லாமிய ஆட்சியாளர் கோவேறு கழுதையின் குழம்பு உணர்வை வைத்து இந்த ஜிபிஆர் கருவி செய்யும் வேலையை சாதித்தார். உணர்வெழுச்சி என்றால் என்ன? இங்கு உணர்வெழுச்சி என்பது வெறும் உணர்ச்சிவசப்படுதல் அல்ல. அறிவியல் ரீதியாக இது உடற்புலன் நுண்ணுணர்வு சமாட்டோசென்சரி ப்ரோப்ரியசெப்டிவ் சென்சரிவிட்டி எனப்படும்.
அதாவது ஒரு விலங்கு தன் உடலின் உறுப்புகள் முக்கியமாக பாதங்கள் குழம்புகள் மூலமாக தரைப்பரப்பின் கடினத்தன்மை தளர்வு வெப்பநிலை மற்றும் அதிர்வுகளை துல்லியமாக உணர்ந்து அதற்கு ஏற்ப தன் நரம்பு மண்டலத்தின் மூலம் எதிர்வினை ஆற்றும் இயல்பான உடலியல் திறனாகும். விலங்கினங்களின் உணரும் திறன்கள். ஒலியெதிர்வு உணர்வு சாய்ஸ்மக் மற்றும் இன்ஃப்ராசவுண்ட் சென்சிங் மனிதர்களுக்கு கேட்காத குறைந்த அதிர்வெண் ஒலிகளை பாதம் வழியே உணர்த்தல். கா யானைகள். தரை கடினத்தன்மை உணர்வு சப்ஸ்ட்ரேட் ஹார்ட்னஸ் ப்ரோப்ரியோசெப்ஷன் குழம்புகள் வழியே மண்ணின் அடர்த்தியை கண்டறிதல். கா குதிரை கோவேறு கழுதை. காந்தப்புல உணர்வு மக்னடோரெஸ்டியோன் பூமியின் காந்தப்புலத்தை கொண்டு திசை மற்றும் இடத்தை கண்டறிதல். கா பறவைகள் பசுக்கள். மூப்ப நரம்பு உணர்வு ஓல்ஃபாக்டரி மைக்ரோ சென்சிங் நிலத்தினடியிலுள்ள ஈரப்பதம் தாதுக்கள் மற்றும் மக்கிப்போன பொருட்களின் வாசனையை உணர்தல். கா நாய்கள் டாக்ஸ் மற்றும் ஆப்பிரிக்க எலிகள் ஜாயண்ட் பவுட் ராட்ஸ். இவை நிலத்தடியில் புதைக்கப்பட்டுள்ள வெடிமருந்துகள் கனிமங்கள் மற்றும் நீர்நிலைகளை அவற்றிலிருந்து வெளிவரும் நுண்ணிய வாசனையை கொண்டே கண்டறியும். வெப்ப வேறுபாடு உணர்வு தார்மல் சென்சிட்டிவிட்டி பாதங்கள் மற்றும் மூக்கின் வழியே மண்ணின் வெப்பநிலையை கணித்தல். கா குழி மூர்க்க பாம்புகள் பிட் வைபஸ். இவற்றின் மூக்கிற்கு அருகில் உள்ள வெப்ப உணர்வு உறுப்புகள் பிட் ஓர்கன்ஸ் இரையின் உடலிலிருந்து அல்லது தரைப்பரப்பிலிருந்து வெளிப்படும் 0.003 பாகை செல்சியஸ் வரையிலான மிக நுண்ணிய வெப்ப வேறுபாட்டையும் துல்லியமாக கண்டறியும். ஈரப்பத உணர்வு இக்ரோரெஸ்டியோன் மண்ணில் உறைந்துள்ள நீரினளவை நரம்பு முனைகளால் அறிவது. கா சாண வண்டுகள் டங் பீடல்ஸ் மற்றும் கரையான்கள் டார்மைட்ஸ். இவை காற்றில் மற்றும் மண்ணில் உள்ள ஈரப்பத மாறுபாட்டை தங்கள் உணர்விழைகள் ஆண்டனி மூலம் உணர்ந்து நீர் ஆதாரம் உள்ள திசையை நோக்கி நகரும். சாய்வு மற்றும் சமநிலை உணர்வு வெஸ்டிபியூல பாலன்ஸ் நிலத்தின் சிறு சாய்வுகளையும் உணர்ந்து உடலை நிலைநிறுத்துவது. கா வரை ஆடுகள் மவுண்டன் கோட்ஸ் மற்றும் பூனைகள். அகன்ற பாறைச் சரிவுகளிலும் கூட தங்களின் உள்செவியிலுள்ள சமநிலை திரவத்தின் அண்டோலிம் துணையுடன் உடலின் சாய்வு கோணத்தை துல்லியமாக கணித்து நழுவாமல் நிற்கும். காற்றழுத்த மாறுபாடு உணர்வு பாரோமெட்ரிக் பிரஷர் சென்சிங் வளிமண்டல அழுத்தத்தை கொண்டு வானிலை மாற்றத்தை அறிவது. கா புலம்பெயரும் பறவைகள் மைக்ரேடரி பார்ட்ஸ் மற்றும் சுறா மீன்கள். வளிமண்டல அழுத்தத்தில் ஏற்படும் சிறிய மாற்றத்தை கொண்டும் புயல் மழை வருவதை முன்கூட்டியே உணர்ந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும். அதிர்வு நுண்ணுணர்வு டாக்டைல் மெசானோரெஸ்டியோன் தரைக்கடியில் நடக்கும் நுண்ணிய அதிர்வுகளை உணர்வது. கா பாம்புகள் எலிகள். விழும் நிழல் மற்றும் ஆழ உணர்வு டெப் மற்றும் ஸ்பேஷல் மெமரி நிலப்பரப்பின் ஆழத்தையும் எல்லைகளையும் தசைநார் நினைவாற்றல் மூலம் நினைவில் வைத்திருப்பது. கா அணில்கள் ஸ்குவிரல்ஸ் மற்றும் பாலைவன எறும்புகள் சடக்லிஃபெஸ் ஆண்ட்ஸ். உணவை புதைத்து வைக்கும் அணில்கள் நிலப்பரப்பின் நிழல் கோணம் மற்றும் தசைநார் நினைவாற்றல் கொண்டு பல மாதங்கள் கழித்தும் தான் புதைத்த ஆழத்தையும் இடத்தையும் துல்லியமாக தோண்டி எடுக்கும். கராயின் காதியா ஆரைன் ஆடிய என்றால் என்ன? இஸ்லாமிய சட்டத்துறையில் சாட்சியங்கள் 2 வகைப்படும். மொபாஷிர் நேரடி சாட்சியங்கள் நேரில் பார்த்த மனிதர்கள். கராயின் ஆரைன் சூழ்நிலைச் சான்றுகள் சார்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். இதில் கராயின் காதியா ஆரைன் ஆடிய என்பது எந்தவொரு மாற்று விளக்கத்தாலும் அல்லது சந்தேகத்தாலும் மறுக்க முடியாத அளவுக்கு அமைந்த தீர்க்கமான அறிவியல் பூர்வமான சூழ்நிலைச் சான்று ஆகும். விளக்கம் நேரடி மனித சாட்சிகள் போய் சொல்ல வாய்ப்புண்டு. ஆனால் ஒரு விலங்கின் இயல்பான நடத்தை மண்ணின் அடர்த்தி மாறுபாடு அதற்குள் கண்டெடுக்கப்பட்ட உடைந்த பெட்டி மற்றும் நாணயங்கள் ஆகிய அனைத்தும் ஒன்றிணைந்து தரும் சான்றை எந்த மனிதனாலும் போய் என மறுக்க முடியாது. இத்தகைய மறுக்க முடியாத அறிவியல் சூழ்நிலைச் சான்றுகளையே இஸ்லாமிய நீதித்துறை கராயின் காதியா என கருதி தீர்ப்பு வழங்குகிறது. 3 முதல் 4 அடி ஆழத்திற்கு மேல் தோண்டினால் மண் அடர்த்தி மாறுபாடு டஸ்டார்ப் ஸ்ட்ராடம் என்னவாகும்? 3 முதல் 4 அடி ஆழத்திற்கு மேல் செல்லும்போது 2 முக்கிய இயற்பியல் மாற்றங்கள் நிகழும். கன்னி மண் அடுக்கு வார்ஜன் சாயில் அண்டர்ஸ்டார்ப் பேரண்ட் மட்டீரியல் மனிதனால் தோண்டப்படாத அதற்கு கீழ் உள்ள ஆழமான பகுதி இயற்கை அமைத்த கடினமான அடர்த்தியான அடுக்காகவே இருக்கும். அங்கு மனிதரின் தட்டுதல் தோண்டுதல் போன்ற எந்த மாற்றமும் இருக்காது. அடர்த்தி மாறுபாடு மறையும் எல்லை மனிதனால் தோண்டப்பட்டு மீண்டும் மூடப்பட்ட பகுதி 3 முதல் 4 வரை அடி சுற்றியுள்ள பகுதியோடு ஒப்பிடும்போது தளர்வாக இருக்கும். ஆனால் அதற்கு கீழ் தோண்டப்படாத பகுதி மிக கடினமாக இருக்கும் என்பதால் தோண்டப்பட்ட பகுதிக்கும் தோண்டப்படாத பகுதிக்கும் இடையிலான எல்லைக்கோடு பவுண்டரி இன்டர்ஃபேஸ் 3 முதல் 4 வரை அடியில் மிகவும் தெளிவாக காட்சியளிக்கும். ஜிபிஆர் தரை ஊடுருவல் ரேடார் இயங்கும் முறை சாதாரண உரை விளக்கம். அலைகளை அனுப்புதல் தரைமட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள ரேடார் கடத்தி டிரான்ஸ்மிட்டர் மனித கண்களுக்கு தெரியாத உயர் அதிர்வெண் கொண்ட மின்காந்த ரேடியோ அலைகளை பூமிக்குள் செலுத்துகிறது. மண் அடுக்குகளை ஊடுருவுதல் இந்த அலைகள் பூமியின் மேல்மண் பாறைகள் மற்றும் தளர்வான மண் பகுதிகளை நோக்கி கீழ்நோக்கி பயணிக்கின்றன. எதிரொலிப்பில் மாற்றம் அலைகள் இயல்பான மண்ணை கடந்து மனிதனால் தோண்டப்பட்ட தளர்வான குழியையோ அல்லது புதைக்கப்பட்ட மரப்பெட்டியையோ அடையும் போது அதன் மின்காந்த எதிர்ப்பாற்றல் மாறுபடுகிறது. இதனால் அலைகளின் வேகம் மற்றும் திசையில் மாற்றம் ஏற்பட்டு அவை மேல்நோக்கி எதிரொலிக்கின்றன.
தரவை உறிஞ்சுதல் மற்றும் திரையிடுதல். இவ்வாறு திரும்பி வரும் அலைகளை தரைக்கு மேல் உள்ள ரேடார் வாங்கி ரசீவர் உள்வாங்கி நிலத்தடியில் புதைந்துள்ள பொருளை முப்பரிமாண படமாக 3D இமேஜ் திரையில் காட்டுகிறது.